कान्तस्ते पुरुषोत्तमः पणिपतिः शय्यासनं वाहनं वेदात्मा विहगेश्वरो यवनिका माया जगन्मोहिनी ब्रह्मेशादिसुरभ्रजत्वतहितत्वद्दासदहसी गणः श्रीरित्येव च नाम ते भगवती ब्रूमः कथं त्वां वयम् अकारत्रयसम्पन्नामरविन्दनिवासिनीम् अशेषजगतीं क्षित्रीं वन्दे वरदवल्लभाम् श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् मादृशा किञ्चन त्राणबद्धकङ्कणपाणये भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम् मङ्गलं कोसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्ती तनूजाय सार्वभौमाय मङ्गलम् श्रीमते रम्यजा मातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम् दातव्यमिति यद्दानं दीयते अनुपकारिणे தேசே காலே ச பாத்திரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் என்பது கீதாச்சாரியனுடைய வார்த்தை ஸ்ரீ கீதையில. தாத்தவ்யமிதி எத்தானம், தானங்களை மூன்றாக பிரிக்கிறான் ஸ்ரீ கண்ணபிரான். இது சாத்விக தானம் என்றும் ராஜசதானம் என்றும் தாமசதானம் என்றும் மூன்றாக பார்க்கப்படுகிறது. இல்லை எது சாத்விக தானம் என்று கேட்டால் தீயத்தே அனுபகாரினே, உபகாரம் பண்ணாதவர்களுக்குத்தான் தானம் கொடுக்க வேண்டும். அவ ஏதோ உபகாரம் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஏதோ உபகாரம் பண்ணியிருக்கார் அதுக்காக கொடுத்தால் அது தானம் கிடையாது. அதை சாத்விக தானம்னு கொள்ள முடியாது. சாத்விக தானம்னா யார் எந்த ஒரு உபகாரமும் பண்ணவில்லையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுவா தானம் எல்லாம் பண்றா, தானம் எல்லாம் பண்ணும்போது முதல்ல என்ன பண்றா அப்படின்னா சின்ன சின்ன பதார்த்தங்கள் அதெல்லாம் யார் யாருக்கோ தானம் பண்ணுவோம். தானம் பண்ணிட்டு கடைசியில பெருசா வெள்ளி சொம்பு தங்க சொம்பு நான் வரும்போது மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ளையை கூப்பிடு அப்படின்றா. சுவாமி மாப்பிள்ளைக்கு போய் தானம் கொடுக்கலாமா? அவர் உபகாரம் பண்ணியிருக்காரே, பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார், உபகாரம் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க. அவர் சொல்றாரு, மாமனார் சொல்றாரு, ஐயோ நீர் வேற, மாப்பிள்ளை கொடுக்காத விட்டா ருத்ர தாண்டம் ஆடுவார். மாப்பிள்ளை கொடுக்கறதுக்கே காரணம் என்ன தெரியுமா? அனுபகாரினே, உபகாரம் பண்ணவாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அவர் ஒரு உபகாரம் கூட எனக்கு பண்ணதே கிடையாது. பெண்ணை கல்யாணம் பண்ணின்றதுல இருந்து எல்லாம் அபகாரம் தான், அதனாலதான் அவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு மாமனார். இப்படி சொல்லி கொடுக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு காலத்திலையும் கொடுக்க கூடாது, பந்துக்களுக்கு கொடுக்க கூடாது, உபகாரம் செய்தவர்களுக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறது சாஸ்திரமானது. தேசே காலேச்ச பாத்திரேச்ச, நல்ல தேசத்திலே கொடுக்க வேண்டும், நல்ல காலத்திலே கொடுக்க வேண்டும், சத் பாத்திரத்துக்கு கொடுக்க வேண்டும். எவனொருவன் அந்த தானத்தை வைத்து உபயோகிப்பானோ அவனுக்கு கொடுக்கணும். பசுவை தானம் செய்வதுன்னா இந்த பசுவை வைத்து பராமரிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கக்கூடியவனுக்கு கொடுக்கணுமே தவிர பெருமை அந்த பசுவாலே அவனுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, இவனுக்கே சோத்துக்கு வழி இல்லை, அவன் பசுக்கு எப்படி சோறு போடுவான் அப்படின்னு இருந்ததுன்னா அவனுக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் தெரிவிக்கிறது சாஸ்திரங்களானது. அப்படி சிறந்த தானம் சாத்விக தானம் அதை செய்து போறக்கூடியவர் ஸ்ரீ நந்தகோபன் என்று கொண்டாடப்படக்கூடிய தசரத சக்கரவர்த்தி. அவன் தானம் செய்தான்றது எங்க தெரியறது என்றால் ராமன் செய்திருக்கிறான். அவனுக்கு அந்த ஔதாரிய குணம் இருக்கிறது, எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய குணம் இருக்கு. அது தசரத சக்கரவர்த்தி இடத்துலதான் வந்திருக்கு. ராமன் எங்க பண்ணான் தானம்? நேற்றைய தினமே அனுபவித்தோம். ஜட்டாயு மகாராஜருக்கு அம்பரம் என்று சொல்லக்கூடிய பரமாகாசத்தையே பரமபதத்தையே தானமாக கொடுத்தார். பரமபதத்துக்கு எந்த உபகாரமுமே சமம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பரமபதம் அதையே தானமாக கொடுத்தான். தண்ணீர் தன்னுடைய நீர்மை குணங்களை வாரி வழங்கினான். சோர் என்று போஷகமாக வந்த ஒரு பிராமணனுக்கு நிறைய பசுக்களை கொடுத்தான். இத்தியாதி அறம் செய்யும் என்று தன் பேராக கொடுக்கக்கூடிய குணம் உண்டு இவனுக்கு. எதிலே நோக்கு என்றால் நிறைய வாரி வழங்கக்கூடிய ஸ்வபாவத்தோடே கூடினவன், ஔதாரிய குணத்தோடே கூடினவன் ராமன் என்பதிலே நோக்கு. அந்த ஔதாரிய குணம் தசரதனிடத்திலிருந்தான் இவனுக்கு வந்தது என்று சொல்ல வேண்டும். அப்படி கூட தசரதன் தானம் பண்ணான்னு எங்கேயாவது இருக்கா என்றால் ராஜாவா இருந்தான்,
நாளை எத்தனையோ பல தானங்கள் பண்ணினான். ஆனால் அந்த தானங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லையோ என்று சொல்லும்படியாக அவன் கொடுத்த உயர்ந்த தானம் ராமன் சொல்ல வேண்டும். விஸ்வாமித்திரர் வந்து கேட்ட காலத்திலே தனக்கு எல்லாமா இருந்த ராமன், உயிரினும் மேலான ராமனையே வாரி கொடுத்தான் தசரத மன்னவன். அதே போல் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்று. நந்தகோபரே, அக்காலத்திலே நந்தகோபர்னா தசரத மன்னவனே, அக்காலத்திலே நீர் கொடுத்தீரே, தானம் கொடுத்தீரே விஸ்வாமித்திரருக்கு. அதே போல இப்ப எல்லாரும் வந்திருக்கோம். எங்களுக்கு அவன் வந்து எந்த காரியமும் பண்ண வேண்டாம், ராட்சசர்களோட யுத்தம் பண்ண வேண்டாம். அவனை நாங்கள் வேண்டும் என்று தெரிவிப்பது நிஷ்பிரயோஜனமாக. அவனை துயிலெழுப்ப போகிறோம், அவனுக்கு கைங்கரியம் பண்ண போறோம். அவனிடத்திலிருந்து கொள்ள வந்தோம் அல்லோம், கொடுக்க வந்தோம். அவனிடத்திலிருந்து ஒரு காரியம் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் வரவில்லை, கொடுக்க வேண்டும். எனக்கு நிறைய கைங்கரியம் பண்ண வேண்டும் வந்திருக்கிறோம். நீர் எப்படி கொடுப்பீரோ அதே போல அவனை எங்களுக்கு காட்டி கொடும், நாங்கள் அவனுக்கு நிறைய கைங்கரியத்தை கொடுக்கிறோம் என்று ஆண்டாள் தெரிவித்தாள். எம்பெருமான் நந்தகோபாலா என்று அவனை அறிவுறுத்தினாள். ராமனுக்கும் பெருமானாக இருக்கிறபடியாலே, சுவாமியாக இருக்கிறபடியாலே எம்பெருமான் ராமனை நம்மோட கொடுக்க சேர்த்து வைக்கக்கூடியவர், அல்ல இவர் தான் சுவாமின்னு அவர் காலில் விழுந்தார். அவரும் உள்ளே புகுங்கோள் என்று தெரிவிக்க அடுத்த கட்டுக்கு போனாள். அவ்விடத்திலே கிடந்தார்கள் 3 தாய்மார். 3 பேரையும் உணர்த்துகிறாள். எதுக்கா இப்ப 3 பேரையும் உணர்த்தறான்னு சொல்லணும். யசோதை மட்டும் படுத்துட்டு இருந்தா, அதாவது கௌசல்யை மட்டும் படுத்துட்டு இருந்தா, கௌசல்யை உணர்த்தினாள்னு சொன்னான் போறாதா? இதுக்காக 3 பேரையும் உணர்த்துறாள்னு சொல்ல வேண்டும் என்றால், ராமனுக்கு 3 பேரிடத்திலேயும் அதிமாத்திரமான பிரீத்தி. என்னதான் கைகை காட்டுக்கு அனுப்பியிருந்தாலோ அவளிடத்திலே மிகுந்த பிரீத்தியோட கூடியிருந்தான். ராமனுக்கு அவளை விட்டு பிரிந்து இருக்க முடியாது, அவள் சொல் பேச்சு கேட்க வேண்டும்ன்றதுதான் ராமனுடைய அபிப்பிராயம். ராமனை சென்று எழுப்ப வேண்டும்னு சொன்னா கௌசல்யின் இடத்திலே அனுமதி பெற்று வரவில்லை, அல்லது கைகேயின் இடத்துல அனுமதி பெற்று வரவில்லை, சுமித்திரையின் இடத்துல அனுமதி பெற்று வரவில்லைனா ராமன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், முகம் கொடுத்து பார்க்கவே மாட்டான். ராமன் அவன் இடத்துல அனுமதி வாங்கலையா, வெறும் கௌசல்யை பார்த்துட்டு வந்துடா, அதெல்லாம் போங்க, கைகேயின் இடத்துல போய் அனுமதி பெறுங்கோள், நான் பார்க்கலாமா, கைங்கரியம் பண்ணலாமா அப்படின்னு அனுமதி பெற்றுன்னு வாங்கும், முகத்தை திருப்பிடுவோம். அதனாலே அவனுக்கு எல்லா பெரியோர்களிடத்திலையும் அனுமதி பெற்றுத்தான் காரியம் செய்ய வேண்டும் என்பதை அனுஷ்டித்து காட்டினவன் ராமனாகையாலே பெருளா என்ன பண்றான், எல்லோர் காலிலேயும் விழுகிறார்கள், எல்லோரையும் புருஷகாரமாக பற்றுகிறார்கள். இவர்கள்தான் புருஷகாரம் பண்ணி சேர்த்து வைக்கணும். எப்படி ராமனுக்கு சீதையோ அதை போலே தசரதனுக்கு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவர்கள் அனுமதிக்கவில்லை என்றால் ராமனை பார்க்க முடியாது. இப்படி கூட இருக்கா சுவாமி, இவ அனுமதிக்கலன்னா பார்க்க முடியாதா என்றால் அது எங்க தெரியறதுன்னா விஸ்வாமித்திரருடைய வார்த்தையில தெரிகிறது. கீழே ஒரு நாள் சொன்னேன், நினைவூட்டுகிறேன் இவ்விடத்தில். விஸ்வாமித்திரர் அவர் ராமனை சுப்பிரபாதம் பண்ணி எழுப்பக்கூடிய காலத்திலே கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தமியம் தெய்வமான்னிகம்னு எழுப்பினார். கௌசல்யா சுப்ரஜா, கௌசல்யை என்ன நோன்பு நோத்தாள், இப்படி ஒரு பிள்ளையை பெற்றாளேன்னு கௌசல்யை கொண்டாடினார். எதுக்கு கௌசல்யை கொண்டாடினார் என்றால் அவள் அல்லவா அனுமதித்தாள். என்னதான் தசரதன் அனுமதித்தாலும் இவள் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நம்மால ஒன்னும் செய்திருக்க முடியாது. இப்படி இருக்கும்பொழுது அவள் தடுக்காமல் இருந்தாள், அதனால அவளை கொண்டாடினார் விஸ்வாமித்திரர். அதையேதான் இவர்களும் பண்ணுகிறார்கள். இவர்கள் இவளை அறிவுறுத்துகிறார்கள். அவள் என்ன பண்ணணும் என்றால் அனுமதிக்கணும்ன்றது கூட கிடையாது, இவா வந்திருக்கான்றத அறிந்தால் போதும். அறிந்தால் ஒரு காலத்திலேயும் தடுக்க மாட்டார்கள் தாய்மாராக இருக்கக்கூடியவர்கள். அதனாலே அவர்களுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு உள்ளே செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டோ அவள் முன்னிலையே எழுப்புகிறாள். அது எல்லா தாய்மாருக்கும், கௌசல்யை, சுமித்திரை, கைகை 3 பேரிடத்திலையுமே ராமன் மிகுந்த பிரீத்தியோட கூடியிருந்தான். அதனாலே 3 பேரையும் உணர்த்துகிறாள். வேற்று தாய் என்று ராமன் பார்த்ததே கிடையாது. அவள் வேறு தாய், அவளை திட்ட வேண்டும், நிந்திக்க வேண்டும் பார்த்ததே கிடையாது. கீழே இதை அனுபவித்தோம். ஒரு நாள் லக்ஷ்மணன் நிந்திக்க தொடங்க அவனை நன்னா வெய்தான் ராமன் கருகித்தான். கைகேயை ஒரு காலத்திலேயும் திட்டாதே, நதேம்பா மத்தியமாதாத கர்ஹிதஸ்ய கதஞ்சனா தாமேக விஸ்வாகுராதஸ்ய மரதஸ்ய கதாம் குரு என்று. கைகேயை ஒரு காலத்தையும் திட்டாத, ஏதாவது சொல்லணும்னா பரதனை பத்தி பேசு, கைகேயை திட்டாதேன்னு ராமன் சொல்லிட்டான். ராமனுக்கு கைகேய இடத்துல மிகுந்த ஈடுபாடு உண்டு. அவள் என்னதான் காட்டுக்கு அனுப்பினாள், அதனாலே அவளிடத்திலே அனுமதி பெற வேண்டும் நினைக்கிறார்கள். அது மட்டுமன்ற, ராமனுக்கு ஈடுபாடு இருந்தது மட்டுமல்ல, கைகேயிக்கும் ராமனிடத்துல ஈடுபாடு உண்டு. நேற்றைய தினமே தெரிவித்தேன், எப்பொழுது ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னாலோ உடனே முத்துகாரத்தை எடுத்து கொடுத்தாள். அப்படிப்பட்ட பிரீதி இருந்தது. ஆனால் என்ன பண்றது, கலக்கப்பட்டாள், கலக்கியமா மனத்தனள்னு தெரிவிக்கிறார். அண்ணா கலக்கிட்டா கூனி, அதனாலே அவள் கலங்கி போனாள். இப்பாடு பரதன் வந்து உணர்த்தின காலத்திலே இப்படி செய்வாயா, ராமனை போய் காட்டுக்கு அனுப்புவாயா, ராமன் என்ன குற்றம் செய்தான், மாற்றான் மனைவி ஆசைப்பட்டதுண்டா, மாற்றான் மனைவி ஆசைப்பட்டால் காற்றுக்கு அனுப்பலாம்,
வேறு ஒரு பெண்ணை பத்தி நினைத்து பார்த்திருக்கிறானா ராமன்? இப்படிப்பட்ட ராமனிடத்திலே என்ன குற்றம் கண்டு காட்டுக்கு அனுப்பினாய்? இத்தாதி பல வார்த்தைகளை எல்லாம் பேசினான் பரதன். அப்பொழுது பார்த்தாள், உணர்ந்தாள். அந்த கலக்கம் இருக்கே, அவ்வளவு நேரம் கலங்கி இருந்தது தெளிந்தது. ஷோ, இப்படி பண்ணிட்டோமே, ராமனை போய் காட்டுக்கு அனுப்பினோமே என்று மிகுந்த துக்கப்பட்டாள். அப்பொழுது அவளைப் போலே துக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்படி துக்கப்பட்டாள். எப்பொழுது பரதன் ராமனை மீண்டும் அழைத்து வரணும்னு சொன்னானோ, அப்ப முதல்ல தேர்ல ஏறினதே கைகேயி தான். அவள்தான் முதலிலே ராமனை அழைத்து வர வேண்டும் தேர்ல ஏறினாள். அப்படிப்பட்ட பிரீதியோட கூடியிருந்தாள் கைகேயி. நடுவிலே கலக்கப்பட்டபடியாலே காட்டுக்கு அனுப்பினாளே அன்றி அவளையும் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும். இவளும் ராமனிடத்திலே பரிவை உடையவளாக இருக்கிறாள் என்று அவள் காலிலேயும் விழுகிறார்கள். பணார்க்கெல்லாம் முகுந்தே குல விளக்கே என்று குலத்துக்கே தீபத்தை போலே ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் குந்தன், ஞானத்தோட கூடினவள் சுமித்ரை. படிப்பட்ட சுமித்ரை எழுப்பினார்கள். எம்பெருமாட்டி என்று. எம்பெருமான் நந்தகோபன் சொல்லிட்டா. அவனுக்கு பட்டத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவள், பிரதான மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவள் கௌசல்ய பிராட்டி. அவளை எம்பெருமாட்டி என்று அழைக்கிறாள். எம்பெருமான் இவர்களுக்கு சுவாமியான ராமன், ராமனையே பெற்றெடுத்தவள் அல்லவா எம்பெருமான். தலைவன் ராமன், அப்படிப்பட்ட ராமனையே பெற்றெடுத்தாளே, என்ன பாக்யவதி இவள். ஆச்சரியம், ராமனுக்கு தாயாக இருந்தாள் என்று இவளை கொண்டாடுகிறார்கள். இவ்விடத்திலே கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுபேயம் மனஸ்வி. கௌசல்யா லோகபர்த்தார், லோகத்துக்கே ரட்சகனான ராமன், அப்படிப்பட்ட லோகத்துக்கே பர்த்தா ப்ரூபரணி, லோகத்தையே பறிக்கக்கூடியவன், தாங்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட ராமனையே பெற்றெடுத்தாளே, என்ன பாக்யவதி என்று கொண்டாடப்படுகிறாள் கௌசல்யை. அப்படிப்பட்ட கௌசல்யை எம்பெருமாட்டி என்று அழைக்கிறார்கள். எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய். தான் ஒரு கேள்வி வந்தது. முதல்ல யசோதை தானே எழுப்பியிருக்கணும், கௌசல்யை தானே எழுப்பியிருக்கணும். பிற்பாடல்லவா தசரதனை எழுப்பியிருக்கணும். தசரதனை முதல்ல பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை பற்றதும் தயம் அப்படித்தான் காட்டுறது. ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே என்று பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானை பற்றணும்னு காட்டுறது. இருக்கும்போது ஆண்டாள் இருந்தவோ முதல்ல தசரதனை எழுப்பிட்டாளே, பிற்பாடு கௌசல்யா எழுப்புறாளே, ஏன் இது என்றால், இவர்கள் 3 பேரும் நடுக்கட்டிலே படுத்துட்டு இருக்கா. தசரதன் அவன் ராமனுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ, யாரால என்ன ஆபத்து வருமோ தெரியாது என்கிற பரிவினாலே நானேத்தின வில்லும் கையுமாக முதற்கட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். அவன் வாசல்ல படுத்துருக்கான். அடுத்தபடியா அடுத்த கட்டிலே இவர்கள் 3 பேரும் படுத்துருக்கா. நாளை இவர்கள் வருகிறவர்கள் முதல்ல தசரத்தை பார்த்த உடனே அவனிடத்துல அனுமதி பெற்றார்கள். அடுத்தபடியா நடுவில இருக்கக்கூடிய இவர்களிடத்திலே அனுமதி பெறுகிறார்கள். இவர்கள் எதை போல இருக்கா அப்படின்னா, நடுவிலே சீதா பிராட்டியை போல இருக்கிறார்கள். சீதா பிராட்டி அவள் எப்படி இருந்தா என்றால், திரயாணாம் பரதாதீனாம் பிராத்தானாம் தேவதாச்சயா ராமேண பிராணோபி. அற்புதமான ஸ்லோகம். திரயாணாம் பரதாதீனம், 3 சகோதரர்களாக இருக்கிறவர்கள். பரதன் என்ன, பரதாதீனாம், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன், இவர்கள் 3 பேருக்கும் தேவதையாக இருந்தாள். இவர்கள் 3 பேருக்கும் நாத்தையாக இருந்தாள். அதே போல் ராமனுக்கு பிரியோபி என்று பிரியையாக, ராமனுக்கு விரும்பத்தக்களாக மனைவியாக இருந்தாள். 2 பேருக்கும் பொதுவாக இருந்தாள் சீதா பிராட்டி. கீழே இருக்கக்கூடிய பிராத்தாக்களுக்கு தேவதையை போல இருந்தாள். ராமனுக்கு மனைவியாக இருந்தாள். அப்படி நடுவிலே இருந்தாள். அதே போலத்தான் திருமந்திரத்திலே பார்க்கிறோம். பிரணவத்திலே என்ன பண்றது, நடுவில் இருக்கக்கூடிய மகா என்ற உக்கு என்கிற சப்தம் இருக்கிறதே, உக்காரம் இருக்கிறது, அது நடுவுல 2 பதத்தையும் அகாரத்தையும் அகாரத்தையும் பற்றி கொண்டு கிடக்கிறது. பிரதம சரம பதங்களை விடாதே இருக்கும் இருப்பு. முதல் பதம் அகாரத்தையும் மகாரத்தையும் விடாமல் நடுவிலே பற்றி கொண்டிருக்கிறது இந்த ஊ என்கிற சப்தமானது. பெரிய பிராட்டியாரை போல, பெரிய பிராட்டியார் எப்படி சேதனனையும் ஈஸ்வரனையும் விடாதே நடுவிலே கிடக்கிறாள். பிராட்டியார் என்ன பண்றா, எம்பெருமான் அவனையும் ஒரு கையில பிடிச்சுருக்கா. 6வது வந்தான்னா அடியவன், அவனையும் ஒரு கையில பிடிச்சுருக்கா. 2 பேரையும் பிடித்து கொண்டு நடுவிலே எழுந்தருளி இருக்கிறாள் பெரிய பிராட்டியார். அதே போலத்தான் உக்காரமும், அதே போலத்தான் இவ்விடத்திலே கௌசல்யை. என்ன பண்றா, ஒரு பக்கத்திலே சேத்திரனாக இருக்கக்கூடியவன் தசரத மன்னவன், அவனை பிடிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கத்திலே பிள்ளையாக சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், பரமாத்மாவாக இருக்கக்கூடியவன் ராமபிரான், அவனை பிடிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் தசரத மன்னவனுக்கு மனைவியாக அணைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த பக்கம் ராமன் அவனுக்கு தாயாக அணைத்துக் கொண்டிருக்கிறாள். இப்படி 2 பேருக்கும் நடுவிலே இருக்கிறாள்னு ஆச்சரியமாக காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்படி நடுவிலே கிடக்கக்கூடிய கௌசல்யை, அவளையும் எழுப்பினாள் கௌசல்யை. சுமித்ரை, கைகை 3 பேரையும் உணர்த்தினாள். அவர்கள் 3 பேரும் உள்ள போங்க,
என்று கண்ணை காட்ட உள்ளே புகுந்தார்கள். அடுத்தபடியாக அடுத்த கட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். அம்பரம உடரு தொங்கி உலகளந்தான் உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய். அடுத்த கட்டில ராமன் படுத்துன்றது. நேர ராமன் இடத்துல போன போய் ராமனை எழுப்பத் தொடங்கினார்கள். அம்பரம் உடறுத்து, அம்பரம் என்றால் ஆகாசம், ஆகாசத்தை ஊடறுத்து ஆகாசத்தை பேதித்துக் கொண்டு ஓங்கி உலகளந்தான், ஓங்கி லோகத்தை எல்லாம் அளந்தான். என்றால் என்ன? ஆகாச மரமும் நீண்டிருக்கிறது. எது நீண்டிருக்கிறது என்றால் ராமனுடைய பிரபாவம், ராமனுடைய புகழ் இருக்கே, அது ஆகாசத்தளவும் நீண்டிருக்கு. ஆகாசத்தை பேதித்துக் கொண்டு பிரம்மலோகமளவும் நீண்டிருக்கிறது. ஓங்கி உலகளந்தா, உலகளந்தா உலகளந்தானா உலகளாவி இருக்கிறது அர்த்தம். உலகளந்த காலத்துல எம்பெருமானுடைய திருவடிகள் எப்படி எல்லா இடத்துலையும் நிறைந்திருந்ததோ, மண்முழுதும் அகப்படுத்து நின்ன எந்த என்று மேலே நேரா ஆகாசம் வரைக்கும் பிரம்மலோகம் வரைக்கும் பொழுது திருவடி, கீழே பாதாள லோகம் வரைக்கும் பொழுது எல்லா இடத்தையும் ஆக்கிரமித்தது எம்பெருமானுடைய திருவடியானது. அதே போலத்தான் எம்பெருமானுடைய கீர்த்தி, ராமனுடைய கீர்த்தி இருக்கே, அது என்னன்னா மேல ஒரு பக்கம் போயிட்டு பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கு, கீழே எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறது. ராமனுடைய புகழ் அது இல்லாத இடமே, பரவி இல்லாத இடமே கிடையாது. என்ன தெரிகிறதுன்னா, பிரம்மா அவர் ராமாயணத்தை வைத்துக் கொண்டு நித்தியம் அவரிடத்துல பாராயணம் பண்ணிட்டார். இடத்துல சதகோடி விஸ்னீர்ணை, இன்னும் 100 கோடி ஸ்லோகங்கள் பிரம்மலோகத்திலே ராமாயணம் 100 கோடி ஸ்லோகங்களோட கொண்டது. அதை வைத்துக் கொண்டு பிரம்மா எப்பொழுதும் ராமனுடைய பிரபாவத்தை பாடிக்கொண்டிருக்கிறார். இதை போல மற்ற கிரந்தங்களுக்கெல்லாம் இருக்கிற போலே தெரியவில்லை. ராமாயணத்துக்குத்தான் தனிப்பட்ட பெருமை, பிரம்மாவே கொண்டாடி எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமை அது ராமாயணத்துக்கு உண்டு. அதே போலத்தான் தேவதைகள் எல்லோரும் ஈடுபடுகிறார்கள். அப்படிப்பட்ட பிரபாவம் ஸ்ரீ ராமாயணத்துக்கு உண்டு பார்க்கிறோம். ஓங்கி உலகளந்த லோகமெல்லாம் அது பரவி இருக்கிறது. ஆச்சரியமா இடத்திலே ராமாயணத்துக்கு கொண்டாட்டம் பார்க்கிறோம். ராமாயணத்துக்கு என்ன பிரபாவம் என்றால், யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரீதஸ்து மகீஷலே தாவத்து ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி என்ற ஆச்சரியமான ஸ்லோகம். யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா என்று எவ்வளவு காலம் இந்த லோகத்திலே கிரிகள் பர்வதங்கள் எல்லாம் இருக்கிறதோ, மலைகள் எல்லாம் இருக்கிறதோ, சரிதஸ்ச மகீதலே என்று இந்த லோகத்திலே நதிகள் எல்லாம் மூடுகிறது, அந்த நதிகளெல்லாம் எவ்வளவு காலம் இருக்கிறதோ அவ்வளவு காலம் தாவத் ராமாயண கதா, அது வரைக்கும் இந்த ராமாயண கதை இருக்கிறதே, ராமனை பத்தின பிரபாவம். மலைகள் நதிகள்னா என்ன? லோகம் எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு நாள் பூமி இருக்கிறதோ அவ்வளவு காலம் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி, இந்த லோகத்திலே அது நடையாடிக்கொண்டே இருக்கும். அதற்கு அழிவு என்பதே கிடையாது. லோகத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்கும் இந்த ராமாயணமானது. லோகம் இருக்கும் அளவு ராமாயணம் இந்த லோகத்திலே நிலைத்திருக்கும். ஆச்சரியமான கொண்டாட்டம் பார்க்கிறோம். பிரம்மாவே மங்களாசாசனம் செய்தார். வால்மீகிக்கு சொல்லக்கூடிய காலத்திலே, ராமாயணம் நீர் எழுத போறீரே, இந்த ராமாயணம் எப்பொழுதும் நிலைத்திருக்க போகிறது, எல்லோரும் கொண்டாடப் போகிறார்கள், இதை கொண்டுதான் எல்லோரும் அறிவை பெறப் போகிறார்கள், லோகத்திலே இது எல்லா இடத்திலையும் பரவி மிகுந்த புகழை பெறப் போகிறதுன்னு பிரம்மா வாழ்த்தி சென்றார் என்று விருத்தாந்தம் பார்க்கிறோம். ஆக லோகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய பிரபாவம் அது ஸ்ரீ ராமாயணத்துக்கு. இப்படிப்பட்ட ராமாயணம் அதனால ஓங்கி உலகளந்தா, லோகமெல்லாம் அளாவி இருக்கும்படியான பிரபாவத்தோடைய கூடினார். பருகோமானே உறங்காதெழுந்திராய், பருகோமான் இப்படி உலகளந்தபடியாலே, லோகமெல்லாம் தன்னுடைய பிரபாவம் அளாவி இருக்கிறபடியாலே தேவதைகளை எழுதி கொண்டவன் பருகோமான். உம்பர்னு தேவதைகள், தேவதைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். தேவதைகள் எல்லாம் இந்த கீர்த்தியை பார்த்து ஈடுபடுகிறார்கள். ஆச்சரியம், நாம் ஒருத்தராலே கூட ராவணனை கொல்ல முடியல, அவன் கிட்ட கூட நெருங்க முடியல. ஒருத்தர் தனித்தனியா சரி, நான் இவ்வளவு பேர் சேர்ந்து சென்றாலும் ராவணன் கிட்ட போக முடியாது. எல்லாரும் அடிமைகளாக அல்லவா கிடந்தார்கள் ராவணனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே எம்பெருமான் அவன் சென்று இந்த லோகத்திலே பிறந்து ராவணனை கொன்றானே, ரிஷிகளை ரட்சித்தானே, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு தேவதைகள் எல்லோரும் கொண்டாடும்படியாக எல்லோரும் இவன்தான் நாதன் நின்னவின்னோர் கால் நிலம் தோய்ந்து தொழுவர் என்று காலிலே வந்தல்லவா விழுந்தார்கள். அக்காலத்திலே பலபடியாக ஸ்துதிக்கிறார்கள். திருப்பார் கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை காலில் விழுந்து எப்படியாவது ராவணனை கொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க அவர்கள் காரியத்தை செய்வதற்காகத்தான் எம்பெருமான் பிறந்து ராவணனை கொன்றான் இந்த லோகத்திலே. அப்படி கொன்றபடியாலே தேவதைகளுக்கெல்லாம் நாதனாக ஆனான். இப்படிப்பட்ட உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய், நீ உறங்கலாமா? நாங்கள் இப்படி வெள்ள துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நீர் தூங்கலாமா? ஒரு காலத்திலையும் தூங்கக்கூடாது. அக்காலத்துல எப்படி இருந்தீர்?
சீதை பிரிந்த காலத்திலே அனித்ர சததம் ராமஹா தூங்கினான்றதே கிடையாது. 10 மாச காலம் பெருமான் உறக்கத்தை விட்டான். எப்பொழுதும் தூங்காமல் இருந்தான். உண்ணாதுறங்காது ஒளிகடலை உடறுத்து பெண்ணாக்கையா புண்டூதா முத்த பேதெல்லாம் அண்டாலே தெரிவிக்கிறாள் நாச்சியார் திருமொழியிலே. உண்ணாது உறங்காது, உறங்கவே இல்லை, தூக்கமே கிடையாது. 10 மாச காலம் சீதை விட்டு பிரிந்து துடித்துக் கொண்டிருந்தான் ராமன். அப்படி இருந்த நீர் இப்பொழுது நாங்க வெள்ள துடிக்கும் போது நன்னா தூங்கலாமா ராமனே? எந்திருக்க வேண்டாமா? உடனே இருந்து காரியம் செய்ய வேண்டாமா? இப்படி படுத்துட்டு இருக்கே என்று அழைக்கிறாள். கோமானே உறங்காது எழுந்திரா. தேவதைகளுக்கு தான் காரியம் பண்ணுவியா? எங்களுக்கு காரியம் பண்ண மாட்டியா? தேவதைகள் ஆண்களாக 360 இடத்திலே 33 கோடி தேவதைகள் இருந்தால் தான் காரியம் பண்ணுவியா? நாங்கள் பெண்கள் எங்களுக்கு காரியம் பண்ண மாட்டாயா என்ற கேட்கிறாள் ஆண்ட. பார்த்தாள் ராமன் பதிலே சொல்லல. பேசிட்டே இருக்கா. ராமன் அமைதியான பார்த்தாள் ஆண்டாள். அது ராமன் பதிலே சொல்லல. ஏதேனும் தவறு பண்ணோமோ அப்படின்னு நினைத்தான். அப்போதான் தெரிஞ்சது, ஓஹோ நேர ராமன் இடத்துல வந்துட்டோம். லக்ஷ்மணனை நாம் எழுப்பவே இல்லை. லக்ஷ்மணனை எழுப்பி அல்லவா ராமன் இடத்துல செல்ல வேண்டும். அவன் அல்லவா புருஷகாரம் செய்து சேர்த்து வைக்கணும். ராமனுடைய முதல்ல புருஷகாரமா லக்ஷ்மணன் அல்லவா இருக்கிறான். அவனை போய் அவனை எழுப்ப வேண்டாமா? அவனை முன்னிட்டு கொண்டு ராமனை சென்று பார்க்க வேண்டாமா? பின்னோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்று நித்தியசூரிகளுடைய நாதன் சேர நித்தியசூரிகள் எல்லாம் முன்னிட்டு தான் எம்பெருமானை பத்தணும். இப்படி இருக்கும்போது நித்தியசூரிகள் கணக்கில தசரதனை எழுப்பினோம், கௌசலை சுமித்திரை கைகையை எழுப்பினோம், இப்படி லக்ஷ்மணனை விட்டுட்டோமே என்ற லக்ஷ்மணனை உணர்த்துகிறாள். அடுத்தபடியாக செம்பொற்களடி செல்வா. அக்காலத்துல எல்லாருக்கும் லக்ஷ்மணன் தான் நடுவிலே புருஷகாரமா இருந்தான். சீதா விராட்டி இல்லாத காலத்திலே அவ்விடத்திலே திருவடி என்ன, ஹனுமான் என்ன, அதே போல் மகாராஜன் சுக்ரீவ மகாராஜன் என்ன, விபீஷண ஆழ்வான் என்ன, எல்லார்கிட்டையும் முதல்ல லக்ஷ்மணன் தான் பேசணும். பேசி அவர்களை ராமனோடைய சேர்த்து வைக்கக்கூடியது லக்ஷ்மணன் தான். முகப்பெருமானிடத்திலையும் லக்ஷ்மணன் தான் பேசுகிறான். பேசி ராமனோடைய சேர்த்து வைக்கிறான். இத்தியாதி சித்தாந்தங்களை எல்லாம் பார்க்கிறோம். நடுவிலே ராமனுக்கும் அவருக்கோ முகப்பெருமாளுக்கும் நடுவிலே இருந்து பேசுகிறான் லக்ஷ்மணன். இப்படி அவர்களுக்கும் புருஷகாரமா இருக்கிறான். விற்த்தாந்தங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் அவரை முன்னிட்டு கொண்டு கைங்கரியத்திலே இழிய வேண்டும் அல்லவா என்று அவளை உணர்த்துகிறாள். செம்பொற்கழலடி செல்வா. செம்பொற்கழலடி ஆச்சரியமான திருவடி உம்முடையது. செம்பொற் ஸ்வர்ணத்தை போல இருக்கக்கூடிய செம்பொன்னா என்ன? சுட்டுரைத்த நன்பொன் என்று தெரிவிக்கிறாரே சுவாமி நம்மாழ்வார். அண்ணா சிவந்திருக்கக்கூடிய பொன், இந்த தங்கம், இந்த தங்கத்தை போல இருக்கக்கூடிய திருவடி என்றால் எதை காட்டுகிறதுன்னா, இந்த திருவடியை கொண்டல்லவா ராமனை ரட்சித்து. இந்த திருவடி இருந்தபடினால்தான் ராமனை எங்களுக்கு கிடைத்தான்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த திருவடியை இட்டு ராமனை பின்தொடராமல் இருந்திருந்தீர்னு சொன்னா ராமன் கட்டாயம் முடிந்து போயிருக்கும். சீதை விட்டு பிரிந்து துடிக்கிறான் 10 மாத காலம். லக்ஷ்மணன் பக்கத்துல இருந்தபடினால்தான் அவனை தேற்றுகிறான். ராமனை, நான் கவலைப்படாதீரும், வருத்தப்படாதீரும், பரவாயில்ல பார்த்துடலாம், சீதையை வெகு சீக்கிரத்துல சேர்ந்து விடலாம், சீதையோட சேர்ந்துடலாம் என்று சொல்லி சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டே வருகிறான் லக்ஷ்மணன். ராமனாலே முடியவில்லை, துடிக்கிறான். அப்பொழுது மட்டும் லக்ஷ்மணன் கூட இல்லைன்னா ராமனுக்கு உயிரே போயிடும். அப்படிப்பட்ட காலத்திலே ராமன் உயிரோடு இருக்கும்படியாக செய்தீரே, அதுதான் உம்முடைய திருவடிக்குண்டான பிரபாவம். பொற்கால் பொலிய விட்ட பிரானே கொண்டாடுகிறாள். பொற்கால் தங்கத்தாலே ஆன கால். என்ன அர்த்தம்? அந்த திருவடியாலைத்தான் ராமனை உயிர்த்தார், உயிரோடு இருந்தார். அப்படி ராமனை உயிரோடு இருக்கும்படியாக செய்த திருவடிகள், இந்த திருவடிகளை கொண்டாடுகிறாள் ஆண்டாள். செம்பொற்கழலடி செல்வா. என்ன ஐஸ்வர்யம், என்ன ஐஸ்வர்யம் உடையது, அத்தியாச்சரியம்னு கொண்டாடுகிறாள். இவருக்கு இருந்தா போல ஐஸ்வர்யம் யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லணும். வால்மீகி கொண்டாடுகிறார். லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா. லக்ஷ்மணன்றவன் எப்படி இருக்கக்கூடியவன்? லக்ஷ்மி சம்பன்னஹா, நிறைய ஐஸ்வர்யத்தோட கூடியவன். இவனுக்கு என்ன ஐஸ்வர்யம் சுவாமி? என்ன ஐஸ்வர்யத்தோட இருந்தா? ராஜ்யத்துல இருந்தானா, நல்லா கோடி கோடியா வச்சுட்டு இருந்தானா, 10 பிளாட் வச்சுட்டு இருந்தானா, என்ன ஐஸ்வர்யம் என்றால் அதெல்லாம் இவனுக்கு ஐஸ்வர்யம் கிடையாது. இவனுக்கு ஐஸ்வர்யமாவது ராம கைங்கரி. எல்லா கைங்கரியத்தையும் அல்லவா பண்ணான். ஒரு கைங்கரியம் விடாமல் எல்லாவற்றையும் பண்ணான். பசியரோ இருப்பார் அட்டசோர் முன்னவேனும் அடிகிற சோர் முன்னவேனும் என்னுமா போலே காட்டில் இளக பெருமான் அடிமை செய்ய வேணும், எல்லா அடிமையும் செய்ய வேணும், கேவிக்கொள்ளவும் வேணும் என்றான். படவீட்டில் புகுந்த போது காட்டில் தனி இடத்தில் சுயம்பாகத்திலே வயிற்றை பெருக்கிறபடியாலே ஒப்போன் உண்ணமாட்டாதே ஒரு திருக்கையாலே திருவெண் கொத்த குடையும் ஒரு திருக்கையாலே திருவஞ்சாமரத்தையும் தரித்து அடிமை செய்தார். ஆச்சரியமான சூத்திரம் பார்க்கிறோம். சிவச்சனபூஷண திவசாஸ்திரத்திலே ஸ்ரீ பிள்ளலோகாச்சாரியர் காட்டுகிறார். பசியரா இருப்பார் அட்டசோறு முன்ன வேணும் அடிகிற சோறு முன்ன வேணும் என்னுமா போலே. பசி இருக்கு, என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் சாப்பாடு ஆயின்னு இருக்கு,
சாப்பாடு கொண்டு வந்து பரிமாறுறாரு. நான் ரொம்ப பசிக்கிறது போடும் அப்படின்னா, சரி சுவாமி போடுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு விடும். மொத்தம் சாதம் மொத்தத்தையும் கவுத்து விடும். ஒரு டம்ளர் சாதம் வச்சிருக்கா, ஒரு சம்பார் ஃபுல்லா கவுத்து விடும். இவர் நல்லா சாப்பிட்டுட்டு இன்னும் பசிக்கிறது, இன்னும் பசிக்கிறதா, இப்பதான் அவங்க ஏத்திருக்கேன் அடுப்புல, இப்பதான் ஆயிட்டு இருக்கு, சாப்பாடு ஆல அப்படின்றார். சாப்பாடு ஆலனாலும் பரவாயில்ல போடும், ஆன உடனே போடும். அந்த சாப்பாடு ஆயிட்டு இருக்கேன் அந்த சோறும் வேணும், அட்டை சோறு ஏற்கனவே பண்ணி வச்ச சாப்பாடு அதுவும் வேணும், அடுப்புல ஆயிட்டு இருக்கிற சாப்பாடு அதுவும் வேணும் என்று கேட்குமா போலே காட்டில் இளைய பெருமாள். காட்டில் என்ன பண்ணான் இளைய பெருமாள்? அடிமை செய்ய வேணும், எல்லா அடிமையும் செய்ய வேண்டும். இவருக்கு பசி. என்ன பசி என்றால் கைங்கரியம் செய்ய வேண்டும்ன்ற பசி. காட்டில நாட்டுல அப்படி பண்ண முடியல. வட வீட்டுல எல்லாரும் கைங்கரியத்துல பங்கு கொள்றாங்க. கைங்கரியத்துல இவா பண்றா, அவடத்துல ராஜசேவகர்கள் இருக்கா, அவா பண்றா, எல்லாரும் பாதி பாதி கைங்கரியத்தை பண்ணிடுறா. லக்ஷ்மணனுக்கு கைங்கரியமே கிடைக்க மாட்டேங்குது. இவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் பசி. ராமன் காட்டுக்கு கிளம்பினானோ இல்லையோ, பாடா காட்டு கிளம்பினானா ஒரு வழியா என்ன கைங்கரியம் பண்ணலாம் என்று நினைத்தான் லக்ஷ்மணன். ஆளை கூட புறப்பட்டான். அடிமை செய்ய வேணும், எல்லா அடிமையும் செய்ய வேணும், எல்லாம் நானே பண்ணுவேன். ஆம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதச்சதே என்று எல்லா அடிமையும் நானே பண்ண வேண்டும் என்று புறப்பட்டான். ஏவிக்கொள்ளவும் தேனும் என்றான். இது கைங்கரியம். அதை என்ன பண்ணணும்னா ஏவிக்கொள்ளணும், ஏவனும். இந்த கைங்கரியம் செய், இந்த கைங்கரியம் செய் என்று ஏவிக்கொள்ள வேண்டும். ஏதோ கைங்கரியம் ஏதோ என்னுடைய ஆனந்தத்துக்காக நான் செய்யக்கூடாது. ஏதோ உண்மை நிர்பந்தித்தே பின்னாடி வந்தேன், எனக்கு ஆனந்தமா இருந்தது, கைங்கரியம் பண்றது எனக்கு ஆனந்தமா இருந்தது என்கிறபடியாலே நான் கைங்கரியம் செய்தேன் என்பது ஒரு காலத்திலேயும் இருக்கக்கூடாது. தெரிவிக்கிறான் நம் இடத்துல. கிருணன் தெரிவிக்கிறான், ராமனை பார்த்து தெரிவிக்கிறான். கிரியதாமி திமா அம்பதா. கிருணன் தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான வார்த்தை. போனான், பஞ்சவடிக்கு சென்றான் ராமன். பஞ்சவடியில இடத்துல கொஞ்ச நாள் தங்கலாம்னு நினைத்தான். நித்த லக்ஷ்மணனை அழைத்தான். லக்ஷ்மணா இங்க வா, இவ்விடத்திலே நீ ஒரு பர்ணசாலையை கட்டுவாயாக அப்படின்னு சொல்ல. பர்ணசாலையை கட்டுவாயாகனு சொல்லிட்டு பார்த்தா திரும்பினான். திரும்பி அந்த இடத்த பார்த்தா ரொம்ப அழகா இருந்தது. நதிகள்லாம் ஓடுறது, மரங்கள்லாம் இருந்தது, அழகா இருந்தது. அழகா இருக்கு லக்ஷ்மணா, இந்த இடத்துல நீ ஒரு பர்ணசாலையை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்தா லக்ஷ்மணனையே காணும். என்னடா அது பர்ணசாலையை கட்டுன்னு உடனே பார்த்தா இப்போ காணும், எங்க போனான்னு தெரியலையே. சில சிஷ்யாலாம் இருப்பா, அது கூடயே வந்துட்டு இருப்பா, ஆச்சாரியன் கூடயே. ஆச்சாரியன் ஏதாவது ஒரு வேலை சொல்லி இந்த சாமான தூக்கி இங்கே நாங்க வேடா அப்படின்னு வேலை சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இருக்கவே இருக்க மாட்டான். எங்க போறான்னே தெரியாது, எங்கேயாவது போய் மறைஞ்சு விடுவோம். அது போல என்னடா அது லக்ஷ்மணன் எங்க போனான்னு தெரியலையே, பர்ணசாலை கட்ட தெரியாதா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இப்படி திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்துட்டு அப்படி கீழே பார்த்தா கீழே படுத்துட்டு இருக்கான். என்னன்னா காலில் விழுந்துட்டான், காலில் விழுந்து சேவிச்சுட்டான். என்ன அப்படின்னா, பர்ணசாலை எம்பெருமான என்ன இப்படி போய் சொல்லிட்டீர், என்ன பார்த்து பர்ணசாலையை கட்டுன்னு சொல்லிட்டீரே அப்படின்னா. ராமன் பார்த்தான், என்னடா பர்ணசாலையை கட்டுன்னு தானடா சொன்னேன், ஒன்னும் தப்பா ஒன்னும் சொல்லியே, நீதானே கைங்கரியம் பண்ணணும், நம் சர்வம் கரிஷ்யாமி, எல்லா கைங்கரியத்தையும் நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டு காட்டுக்கு வந்தேன். இப்ப கைங்கரியம் பண்ணுனா பண்ண மாட்டேங்கிறியே, கட்ட தெரியாதா, அதனா சொல்லிட்டு நானே கட்டிக்கிறேன், அதை பத்தி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தெரிவித்தான் லக்ஷ்மணன். சொன்னான், அதெல்லாம் கிடையாது, என்னை பார்த்து எப்படி நீர் கட்டுன்னு பர்ணசாலை கட்டுன்னு எப்படி சொல்லலாம், என்ன சொல்லணும், கிரியதாமி திமா அம்பதா. தெரிவிக்கிறான், ஆமனே நீர் ஏவ வேண்டாமா, நீர் இந்த பிரகாரத்திலே கட்டுன்னு சொல்லணும். திரும்ப கூட்டு பர்ணசாலையை கட்டு என்று சொன்னால் என்ன ஏற்படுறது அப்படின்னா, உன்னுடைய அபிப்பிராயம் எப்படியோ உன் இஷ்டத்துக்கு நீ கட்டு என்று சொல்லுகிறா போலே என் தலையில சுவாதந்திரியத்தை வைக்கிறீங்க. அப்படி இருக்க கூடாது. பர்ணசாலையை கட்டுன்னு சொன்னா ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுக்கணும். இப்படி கட்டு லக்ஷ்மணா, இந்த இடத்துல இந்த ரூம் இருக்கணும், இந்த இடத்துல அறை இருக்கணும், இந்த இடத்துல பாச்சக்க அறை கிச்சன் அது இருக்கணும், இவ்விடத்திலே ரிஷிகள்லாம் வந்தா அவர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய அறை இருக்க வேண்டும், இவ்விடத்திலே எல்லாம் அவ்விடத்துல ரிஷிகள் அவர்களுக்கு வந்தால் வரவேற்கக்கூடிய அறை இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லணும். எல்லாத்தையும் சொல்ல அதை கேட்டு நான் செய்ய வேண்டும். இது எப்படி சொல்றீரோ அதற்கேற்ப பண்ணணும். அதை விட்டுட்டு உன்னுடைய ஆனந்தத்துக்கு என்னவோ நீ கட்டிக்கோ, எனக்கு எப்படி சௌரியமோ அப்படி கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றீரே, எந்த நிலையில சுவாதந்திரியத்தை வைக்கிறீரே, அது ஒரு காலத்திலேயும் கூடாது, என்னை ஏவ வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு காலிலே விழுந்தான காலத்திலே லக்ஷ்மணன் ஏவிக்கொள்ளவும் வேணும் என்றான். இவ்வாறு என்ன ஏற்பட்டது, படவீட்டில் புகுந்த போது காட்டில் தன் இடத்தில் ஸ்வயம் பாகத்திலே வயிற்றை பெருக்கினபடியாலே. படவீட்டுல ராஜ்யத்துக்கு வந்துட்டான். ராஜ்யத்துக்கு வந்து பாட்டா காட்டில் தனி இடத்துல ஸ்வயம்பா, காட்டுல தான் ஒருத்தன் தான், அதனால நன்னா வயிற்ற பெருக்கிட்டான். பெருக்கா என்ன நிறைய கைங்கரியம் பண்ணி 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 பழகி போச்சு. அவனுக்கு நிறைய கைங்கரியம் பண்றது, அதனால கை இருக்கேன் துருன்றது. இதை போல ஸ்வயம் பாகத்திலே வயிற்றை பெருக்கினபடியாலே. ஆச்சரியமா திருஷ்டாந்தம் காட்டினேன். கணவன் இருக்கார், கணவன் மனைவி இருக்கா, மனைவியானவள் கர்ப்பவதியா இருக்கு, அவளுக்கு குழந்தை பிறக்க போறது, அதுல ஒரு 2 மாசம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா
அப்படின்னு சொன்னா கிளம்பி அம்மா அதுக்கு போயிட்டோம். கணவன் தனியா தான் இருக்கார், அவர் தனியா தளிகை பண்ணி சாப்பிடணும். அந்த காலத்துல அவர் அந்த காலத்து மனுஷர் போல இருக்கு, அதனால சரி தளிகை பண்ணி சாப்பிடுவோம், வெளியில ஆர்டர் எல்லாம் பண்ணி சாப்பிட வேண்டாம், தளிகை பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சார். பார்த்தார், எடுத்தார், என்ன அரிசி எடுத்தார். அது எவ்வளவு அரிசி போடுறது தெரியலையே. அவன் மனைவி போன் பண்ணா எடுக்கல. ஓ என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒரு 2 டம்ளர் போட்டு பார்ப்போம், எவ்வளவு ஆறுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு 2 டம்ளர் போட்டா நிறைய ஆயிடுது. என்னடா அது 2 டம்ளர்ன்றது டம்ளர் பார்க்க சின்னதா இருந்தது, போட்டா நிறைய ஆயிடுது. என்ன பண்றது? அரிசி வைக்கிற விலையில சாப்பாடை தூக்கியா போட முடியும்? அரிசி 60 ரூபா விற்கிறது, தூக்கியா போட முடியும்? சரி போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு நினைச்சார். பண்ண எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். அடுத்த நாள் பார்த்தார், 2 டம்ளர் வச்சா ரொம்ப அதிகமாயிடுறது போல இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு வைப்போம், 1.25 டம்ளர் போடுவோம் அப்படின்னு நினைச்சார். அடுத்த நாள் ஒரு 1.25 போட்டார், அதுவும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அடுத்த நாள் இன்னும் குறைக்கலான்னு பார்த்தார், ஒரு 1.5 டம்ளர் போட்டார், அதுவும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. 4வது நாள் ஒரு டம்ளர் போட்டு பார்த்தார், அதுவும் அதிகமா தான் இருந்துச்சு. 4 நாள் சாப்பிட்டதுல என்ன ஆச்சுன்னா வயிறு பெருத்து போச்சு. பார்த்தார், சரி போ எதுக்கு குறைச்சு குறைச்சு போட்டு 2 டம்ளரே பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு நித்தியம் 2 டம்ளரே சாப்பிட ஆரம்பிச்சு ஆச்சு. எல்லாம் முடிஞ்சாச்சு, குழந்தை எல்லாம் பிறந்தது மனைவிக்கு. மனைவி கிளம்பி திரும்பி ஆத்துக்கு வந்து விட்டான். ஆத்துக்கு வந்த பிற்பாடு அன்னில இருந்து நானே தளிகை பண்றேன் அப்படின்னு சொன்னா மனைவி. போனாள், நான் அரிசி எல்லாம் போட்டா கொண்டு வந்து சாப்பாடு சாதிக்க ஆரம்பிச்சா இவர் குழம்பு சாதத்துக்கே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டா. அடுத்த சாதம் போடு. என்னன்னா இப்படி சாப்பிடுறேன்? நான் ஏதோ 1 டம்ளர் சாதம் நம்ம 3 பேருக்கும் சேர்த்து வச்சேன், உங்களுக்கு எனக்கு 2 பேருக்கும் சேர்த்து குழந்தைக்கும் சேர்த்து 1 டம்ளர் சாதம் வச்சேன், போறதுக்கு முன்னாடி அவ்வளவுதானே சாப்பிட்டு இருந்தேன், இப்போ என்ன குழம்பு சாத்துக்கே 1 டம்ளர் சாப்பிடுறேன் அப்படின்னா மனைவி. அவர் இல்லாத போது எவ்வளவு அரிசி வைக்கிறோம்னு தெரியல, அதனால கொஞ்சம் அதிகமா போட்டேன், அது கொஞ்சம் அதிகமா ஆயிடுத்து, அப்படியே கொஞ்சம் வயிறு பெருத்து விடுத்து அப்படின்னாரு அவர். அதுக்கு இப்படியா பகாசுரன் மாதிரி சாப்பிடுறாரு அப்படின்னு மனைவி தெரிவித்தார். வேடிக்கா ஒண்ணு தெரிவிப்பது உண்டு, அதை காட்டுகிறார் இடத்துல. அதுதான் ஸ்வயம் பாகத்திலே வயிற்றை பெருக்குதல். தனியா பண்ணி பண்ணி வயிற்ற பெருக்குறது. வயிற்ற பெருக்கிட்டா அவ என்ன பண்ணுவான்னா பூணுண்ணமா அட்டாதே. பெரிய ததியாராதனைக்கு எல்லாம் போனா அப்படின்னா மத்த பேரோட உட்காந்து சாப்பிட மாட்டேன், உட்காந்து சாப்பிடுமே. இருக்கட்டும் எனக்கு என்ன அவசரம், எல்லாருக்கும் பரிமாறிட்டு நான் தனியா சாப்பிடுறேனே, எல்லாருக்கும் போட்டோம், எல்லாரும் சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் சாப்பிடுறேன் அப்படின்னு எல்லாருக்கும் சாச்சிட்டே இருப்பா. சாச்சிட்டு எல்லாரும் கிளம்பி போன அப்புறம் தனியா உள்ள உட்காருவோம், தனியா உள்ள உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா அவ மத்த பேரோட உட்காந்து சாப்பிட்டா மத்த பேரெல்லாம் கண் போட்டு, ஏன்னா அது இப்படி சாப்பிடுறாரு இவர், இவ்வளவு சாப்பிடுற, மத்த பேர் கண்ணு போட்டு விட்டா என்ன பண்றது, அதனால தனியா உட்காந்து சாப்பிடுவான். அதை போல பூர்ண மாட்டாதா போலே சேர்ந்து சாப்பிட மாட்டா, தனியா சாப்பிடுவான். அதே போல லக்ஷ்மணனும் காட்டிலே ஸ்வயம் பாகம் தனியிடமாக நல்லா வைத்த பிரிக்கிட்டான். அண்ணா சாப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு கைங்கரியம் தான் சாப்பாடு, கைங்கரியம் பண்ணி பண்ணி வயிறு நன்னா பெருத்து போச்சு. நாட்டுக்கு வந்தா 14 வருஷம் கழித்து ராமனை பார்த்தபடியால எல்லாருக்கும் ஆனந்தம், எல்லாரும் நாங்க கைங்கரியம் பண்றோம்னு வரா. என்னடா அது கைங்கரியத்தை இப்படி பங்கு போட்டுக்கிறாளே, என்ன பண்றதுன்னு தெரியல என்று நினைத்த என்ன பண்ணான்னா உப்பு உண்ணாம அட்டாதே. மத்த பேரை போல இவன் பண்ணல, கைங்கரியம் பண்ணாமல் என்ன பண்ணான்னா ஒரு திருக்கையாலே திருவெண் கொத்த குடையையும் ஒரு திருக்கையாலே திருவெண் சாமரத்தையும் தரித்து அடிமை செய்தான். ஒரு திருக்கையாலே திருவெண் கொத்த குடை, பட்டாபிஷேக சமயம் எல்லாரும் ஒரு கையில கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஒருத்தர் சாமரத்தை வீசரா, ஒருத்தர் திருவாலவட்டத்தை வீசரா, ஒருத்தர் திருவடி வர்றா, ஒவ்வொருத்தர் ஒரு கைங்கரியத்தை பண்ணிட்டு. லக்ஷ்மணன் மட்டும் என்ன பண்ணான்னா ஒரு கையாலே திருவெண் கொத்த குடை, ஒரு கையால கொடை பிடிச்சுட்டோம், ஒரு கையாலே சாமரம் போட்டான். ஒரு கையில கைங்கரியம் பண்ணா பத்தல, இன்னும் கைங்கரியம் தேட்டமா இருக்கும், நான் 2 கையில கைங்கரியம் பண்ணான். ஒரு கையில கொடையை பிடிப்பதென்ன, ஒரு கையில சாமரம் போடுவதென்ன, இப்படி கைங்கரியம் பண்ணான் லக்ஷ்மணன். கொண்டாடுகிறார்கள் பெரியோர்கள், அதுதான் இவனுடைய செல்வம். செம்பொற்கழலடி செல்வா, இவனுக்கு என்ன செல்வம் என்றால் கைங்கரியம் தான் செல்வம். கைங்கரிய ஸ்ரீயாக இருக்கக்கூடியவன் லக்ஷ்மணன். வெளிப்பட்ட செல்வா பலதேவா. பலதேவான்னு என்ன பலம், என்ன பலம், ஆதிசேஷன் அல்லவா வந்து பிறந்தான். அதிசேஷன் எப்படி இருக்கக்கூடியவன், பிரகிருஷ்ட விஞ்ஞான பலை கதாமணி. கொண்டாடுகிறார் ஆளவந்தார் நம்முடைய ஸ்தோத்திரத்திலே. பிரகிருஷ்ட விஞ்ஞானம், நல்ல ஞானம் என்ன, அதே போல பலை கதாமணின்னு நல்ல பலத்தோட கூடியவன் ஆதிசேஷன் கொண்டாடுகிறார். அந்த ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாக வந்து திருவவதாரம் செய்தான். அந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர திருத்தீயஸ்து கலவு ராமானுஜஸ்மிருதா கலவு கச்சித் பவிஷ்யத்தின்னு அற்புதமான ஸ்லோகம். அனந்த பிரதமம் ரூபம் ஆதிசேஷனா இருந்தவன் அவனேதான் லக்ஷ்மணனாக வந்து திருவவதாரம் செய்தான். லக்ஷ்மணஸ்து ததப்பரம்னு லக்ஷ்மணனாக வந்து பிறந்தவன் அவன் வேறு யாரும் இல்ல, ஆதிசேஷன் தான். ஆனா நல்ல பலத்தோட கூடியவன். அது தோற்ற அல்லவா எவ்வளவு காரியம் பண்ணான், ஆட்சியர்களை எல்லாம் முடித்தான். யுத்தகலத்திலே அசகாய சூரனாய் யுத்தம் செய்தான். அதற்கு முன்பு தனி இடத்திலே சூர்பனகை அவளுடைய மூக்கையும் காதையும் அறுத்தார்.
தாடகையினுடைய மூக்கையும் காதியும் மறுத்தான் இத்தியாதி வித்தாந்தங்களை எல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பலிஷ்டன் மலபோல் உருவத்தோர் இராக்கதி முக்கு அறிந்திட்டவன் காண்மினின் ஆட்சியரால் அளவென்ன உண்டு அப்புண்டிருந்தவன். திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுகிறார். மலபோல் உருவத்தோர் இராக்கதி முக்கு மலபோலே வந்தாள் அப்படிப்பட்டவளை கூறாந்த வாழால் குடிமு காதிரண்டும் ஈராவிடு தவிர்க்கும் முத்தோனை என்று கூறாந்த வாழ் இந்த வாழாலே அவளுடைய கொடி மூக்கு காதிரன் என்ன காதென்ன இதையெல்லாம் வெட்டி சாய்த்தான். அப்படிப்பட்ட தோல் பலத்தோடே தோல் வலிமையோடே கூடினவன் லக்ஷ்மணன் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் மேலே சிகரம் வைத்தா போல என்ன பலம் என்றால் 14 வருட காலம் தூங்கவே இல்லை. லக்ஷ்மணன் தூங்கினான்றது உண்டா என்றால் கிடையவே கிடையாது. எப்பொழுதும் மூச்சுட்டு இருந்தான். நானும் தூங்கவே இல்லை லக்ஷ்மணன். அப்படி இருந்தால் ஜஹோ நித்ராஞ்ச தந்திரீச்ச அவன் காட்டுக்கு போனான். காட்டுக்கு போன காலத்துல முதல் நாள் கங்கை கரையிலே தங்கினார்கள். அவ்விடத்திலிருந்து புறப்பட்டார்கள். சிங்கிவேரபுரத்திலிருந்து புறப்பட்டா கங்கையை கடந்து அக்கறைக்கு சென்றார்கள். அக்கறையிலே ஒரு மரத்தடியிலே 3 பேரும் தங்குறார். தங்கின காலத்திலே அடுத்த நாள் காலையிலே எழுந்திருந்தான். சும்மா தெரிவிக்கிறார்கள். ராமன் கொஞ்சம் முன்னாடி எழுந்துட்டான். லக்ஷ்மணன் அவன் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தான். அசதி அதனால தூங்கிட்டு இருந்தான். பிற்பாடு கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருந்தவாறு ராமன் பார்த்தான். நடாது இப்படி தூங்குறான். இதுக்கு நாட்டிலேயே தூங்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சானோ என்னவோ தெரியல. அப்படி நினைக்கல. இருந்தாலும் ராமன் லக்ஷ்மணனை பார்த்து தெரிவித்தான். லக்ஷ்மணா எனக்கு என்னவோ வருத்தமா இருக்கு. நாட்டிலே கௌசல்யை சுமித்ரை 2 பேரும் தனியா இருக்கா. என்னுடைய தாய் அதுவும் தனியாக இருப்பள். பரதனும் சத்ருகுணனும் திரும்பி வந்துடுவா. நம்ம காட்டுக்கு போனதுனாலே அவர்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ண வேண்டும் திரும்பி வருவார்கள். பரதன் கைகேயை பார்த்தவன். உன்னுடைய தம்பியான சத்ருகுணன் அவன் சுமித்ரையை பார்த்துக் கொள்வன். என்னுடைய தாயார் கௌசல்யை அவளை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லையே. அவளுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ தெரியலையே. அதனால நீ பேசாம திரும்பி நாட்டுக்கு போயிடு. நீ அயோத்தியக்கு போடு. என்னுடைய தாயார் கௌசல்யை நான் திரும்பி வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிரு. அவ்விடத்திலே இருப்பாயா அப்படின்னு சொன்ன. பார்த்தான் லக்ஷ்மணன் பார்த்தான். அப்பொழுது அவன் தெரிவித்தான். இப்படி சொல்றீரே, உம்மை விட்டு பிரிந்து ஒரு காலத்திலேயும் நான் இருக்க மாட்டேன். நான் தூங்கிட்டேன்றதுனால சொல்றீரோ என்று அப்பொழுது அவன் தெரிவித்தான். ஜஹோ நித்ராஞ்ச தந்திரீஞ்ச நான் விட்டேன். தூக்கத்தை விட்டேன். சோம்பலை விட்டேன். இனிமேல் தூங்கினேன் என்பதே கிடையாது என்று தெரிவித்தான் லக்ஷ்மணன். 14 ஆண்டு பிற்பாடு உறங்கினான் என்பதே கிடையாது. ராமனுக்கு எல்லா அடிமைகளையும் பகல்லேயும் இரவிலேயும் தூக்கத்தை விழித்து கைங்கரியம் செய்தான் லக்ஷ்மணன். அதுதான் அவருக்கு உண்டான பலம். நாள்தான் வால்மீகி முனிவர் லக்ஷ்மணனை பத்தி சொல்லக்கூடிய காலத்துல ராமன் லக்ஷ்மணர்கள் 3 பேர் நடந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நடுவுல ஒரு நதி வரும். நதி வந்தவாறு ராமன் இறங்கினான், தீர்த்தமாடினான், சந்தியாவந்தனம் பண்ணான் என்று சொல்லுவார். சொல்ற காலத்துல ஒரு இடத்துல கூட லக்ஷ்மணனும் சேர்ந்து இறங்கினான், அவன் சந்தியாவந்தனம் பண்ணான் என்று சொன்னதே கிடையாது. ஏன் அப்படின்னா சந்தியாவந்தனத்தை கூட விட்டு. ஏன் சந்தியாவந்தனத்தை ஏன் சுவாமி விட்டான் அப்படின்னா ராமன் அவனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாது. ராமன் சந்தியாவந்தனம் பண்ணும்போது லக்ஷ்மணனும் சேர்ந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தான்னா அந்த சமயத்திலே ராமனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுறது? ஏதாவது ராட்சசர்களாலேயோ அல்லது ஏதாவது புலி சிங்கத்தினாலேயோ ஆபத்து வந்தா என்ன பண்றது? யார் ரட்சிப்பது? அதனாலே கண்ணும் கருத்துமா அவனுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று ரட்சண சிந்தையினாலே சந்தியாவந்தனத்தை விட்டார். அப்படி விட்டால் அது ஒரு காலத்திலையும் குற்றமாக ஆகாது. நம்முடைய பூர்வர்கள் காட்டுகிறார்கள். சோம்பலினாலே நீ பண்ணணுமா என்கிற சோம்பலினாலே ஒரு காலத்திலையும் விடக்கூடாது. ஆனால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறபடியாலே விட்டால் அது ஒரு காலத்திலையும் தோஷமாக ஆகாது. அப்படி விட்டான் லக்ஷ்மணன். 14 ஆண்டு சந்தியாவந்தனம் பண்ணானே கிடையாது. 14 ஆண்டு அக்னிஹோத்திரம் பண்ணானே கிடையாது. மனைவியே கூட்டின்னு வரலை, உண்மையே கூட்டின்னு வரல. அப்படி சந்தியாவந்தனமும் பண்ணவில்லை, அக்னிஹோத்திரம் பண்ணவில்லை. அப்படி ராமனுக்கு எல்லா விதமான அடிமைகளையும் செய்தான். தூக்கத்தை விட்டு அடிமை செய்தான். அதனாலே அவனை பலதேவான்னு கொண்டாடுகிறாள் ஆண்டாள். என்ன பலம், என்ன பலம் உமக்கு? பலத்தை உடையவரே பலதேவா, நீர் எழுந்திருக்க வேண்டும். நீர்தான் இந்த கைங்கரியத்துக்கு முன்னோடியாக இருந்து கைங்கரிய பிரவர்த்தகரா எங்களுக்கு ராமனோடே எங்களுக்கு ஒரு சம்பந்தம் ஏற்படும்படியா செய்து எங்களையும் ராமனையும் சேர்த்து வைத்து கைங்கரியத்தை நீர் வளர்க்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். உம்பியும் நீயும் உறங்கல். பலதேவான லக்ஷ்மணனை அழைத்தாள். அழைத்து ராமனை பார்த்து வார்த்தை தெரிவிக்கிறாள். ராமனே, இப்படி லக்ஷ்மணனோட சேர்ந்து தூங்கிட்டு இருக்கே. உம்பியும் நீயும் உறங்கல். பி உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனும் நீயும் ராமனே நீரும் உறங்கே. 2 பேரும் தூங்க கூடாது. 2 பேரும் என்ன கட்டிட்டு தூங்கிட்டான். ராமனும் லக்ஷ்மணனும் கட்டிக்கொண்டு உறங்கினார்கள். அவ்விடத்தில் பிறந்த போது அப்படிதான் தூங்கிட்டு இருந்தார். இறந்த காலத்திலே வந்தார், வசிஷ்டர் வந்தார், பேர் வைக்கணும்னு வந்தார். 4 குழந்தைகளும் பிறந்திருந்தா. வசிஷ்டர் வந்தார், முதல் தொட்டிலுக்கு போனார், பார்த்தார், ராமனை பார்த்தார். அழகா இருக்கு இந்த குழந்தை, ராமன் பேர் வைத்தார்.
அடுத்த கட்டுலுக்கு வந்த அவடத்துல பரதன் படுத்துட்டு இருந்தான். பரத இது ராஜ்யஸ்ய பரணாத், ராஜ்யத்தை எல்லாம் ஆள பிறந்தவன் இவன் அப்படின்னு பரதன் பேர் வச்சுட்டார். அடுத்த தொட்டிலுக்கு வந்தார். அவடத்துல லக்ஷ்மணன் படுத்துட்டு இருந்தா. இவனுக்கு ஏதேனும் ஒரு அடையாளம் இருக்கிறது, கைங்கரியமாகிற சின்னம் இருக்கிறதுன்னு லக்ஷ்மணன் பேர் வச்சார். அடுத்த கட்டில சத்ருக்னன், அவன் சத்ருக்களை எல்லாம் கொல்ல பிறந்தவன் என்று பேர் வைத்தார். பேர் வச்சுட்டு கிளம்பினார். வச்சுட்டார், கிளம்பி போயிட்டார். மாளிகையினுடைய வாசலுக்கு வந்து அந்த ஒரு சேவகன் பின்னாடி ஓடியே வந்தான். சுவாமி சுவாமி நில்லும் 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 அப்படின்னு ஓடியே வந்தான். என்னடா என்னாச்சுடா, ஏண்டா இப்படி ஓடி வர கேட்டார் வச்சுட்டார். சுவாமி நீ இப்பதான் பேர் வச்சுட்டு வந்தீரு, அதுல மூணாவதா லக்ஷ்மணன் ஒரு குழந்தைக்கு பேர் வச்சீரு, அந்த குழந்தை அழுதுண்டே இருக்கு, என்னவோ தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல, நாங்களும் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், பால் கொடுத்து பார்த்தாச்சு, குழந்தைய நன்னா குளிப்பாட்டி பார்த்தாச்சு, கேட்கவே மாட்டேங்கிறது, அழுதுண்டே இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல, நீ கொஞ்சம் வந்து பாருமே அப்படின்னு கேட்டேன். பார்த்தார் வசிஷ்டர். அவர் கேட்டார், படுக்கை என்ன சரியா பார்த்தேடா, ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்ததா, ஏதாவது கடிச்சு கொடுத்தா, ஏன் அழுது பார்த்தேடா, சரியா பார்த்தேடா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சுவாமி, எல்லாம் பார்த்தாச்சு, ஏன் அழறதுனே தெரியல, நீர் கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு தெரிவித்தவாறே பார்த்தார். வசிஷ்டர் பார்த்தார். சரி வந்து பாக்குறேன். வந்தார். லக்ஷ்மணன் ஆகிற குழந்தையை பார்த்தார். குழந்தையை பார்த்தா இந்த குழந்தையானது ராமன் இருக்கக்கூடிய தொட்டில், அந்த தொட்டிலேயே பார்த்து அழுதுன்றது. பார்த்தார் வசிஷ்டர். வசிஷ்டருக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ இந்த குழந்தைக்கு ராமனிடத்துல ரொம்ப ஈடுபாடு போல இருக்கு, பிரீத்தி போல இருக்கு, அதனாலே இந்த தொட்டில மாத்தி போட்டுள்ளான். தெரிவித்தார். யாரது தொட்டில் போட்டிருக்கிறது, வாங்கும், ராமன் தொட்டிலுக்கு அடுத்து லக்ஷ்மணன் தொட்டில் இருக்கணும், அதற்கு அடுத்து பரதன் தொட்டில் இருக்கணும், அதற்கு அடுத்து சத்ருக்னன் தொட்டில் இருக்கணும், இந்த மாதிரி மாத்தி போடுவோம் அப்படின்னா வசிஷ்டர். சொன்னவாறு சரின்னா தொட்டில் அப்படி மாத்தினா குழந்தை அழுகை நிப்பாட்டி விடுச்சு. அடுத்தவங்களுக்குலாம் ஆச்சரியம், ஆச்சரியம், குலகுருனா குலகுருதான் வந்தாரு, இப்படியோ தொட்டில் அப்படி மாத்துங்க அப்படின்னா, தொட்டில மாத்தினா குழந்தை அழுகையை நிப்பாத்தி விடுதேன், வித்தை உடையவர் போல இருக்கு, சரி ஏதோ சொல்ற பெரியவர் சொல்ற அப்படின்னு கேட்டா, சரின்னு அதே போல தொட்டில மாத்திட்டா இவரும் அழுகை நிப்பாட்டி விடுத்துன்னு உண்டு. ரொம்ப சந்தோஷம். புறப்பட்டார். 10 அடி நடந்தார். 10 அடி நடந்தவாறு இன்னொரு சேவகன் ஓடியே வந்தான். சுவாமி ஒரே நிமிஷம் நில்லும் நில்லும் அப்படின்னா. என்னடா ஆச்சு, இப்பதானடா கிளம்பினேன் அப்படின்னு கேட்டார் வசிஷ்டர். இல்ல சுவாமி, நீர் ஒரு தொட்டில் மாத்தினீரே, அந்த குழந்தை மறுபடியும் அழுது. அடுத்தாரு, என்ன மறுபடியும் அழுதா, என்னடா அது, ஏன் மறுபடியும் அழுது, சரி வந்து பாக்குறேன். திரும்பி வந்தார் வசிஷ்டர். வந்து பார்த்தா லக்ஷ்மணன் இருக்கானே, மறுபடியும் ராமன் இருக்கிற தொட்டிலேயே பார்த்து அழுதுட்டு பார்த்தார் வசிஷ்டர். பார்த்தார், சரிண்ணா இந்த தொட்டில் இருக்கிறதுனாலதானே இவ்வளோ இந்த குழந்தை துக்கப்படுகிறது, இந்த தொட்டிலேயே எடுத்துடுங்க, லக்ஷ்மணனை தூக்கி ராமன் தொட்டிலேயே விட்டுடும் சொன்னார் வசிஷ்டர். எடுத்தார்கள் லக்ஷ்மணனை, ராமன் தொட்டிலேயே விட்டுட்டான். தடம் இல்லையோ, 2 குழந்தையும் ராமனும் லக்ஷ்மணனும் தன்ன கட்டின்னு தூங்கிட்டான். இருக்க கட்டிண்டா, கட்டி கொண்டு உறங்கினார்கள் அவ்விடத்திலேன்னு ஆச்சரியமான விற்த்தாந்தம் பார்க்கிறோம். பால்யாத் பிரபதி சுஸ்னிக்தஹ லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹ கொண்டாடுகிறார் வால்மீகி முனிவர். பால்யாத் பிரபதி சுஸ்னிக்தஹ, பால்யாத் பிரபதி என்று தொடங்கக்கூடிய காலத்திலேயே குழந்தையா பிறந்தது தொடங்கிய எம்பெருமானிடத்திலே மிகுந்த பிரீதிகளும் தொழும் ஸ்நேக பாஷ்பாஞ்சலியோடு சிரசானுக்களில் ஹூவிக்கொள்ளும் பிரியாவடிமைக்கு சரணே சரண் என்று வாழும் வில்லும் கொண்டு பந்துவும் பிதாவும் அவரே என்கையும் ஆச்சரியமான சுன்னிகை ஆச்சாரியத்திலே பார்க்கிறோம். அழும் தொழும் பிறந்த காலத்திலேயே அழத் தொடங்கினான், ஒன்று கதறி அழத் தொடங்கினான் லக்ஷ்மணன். அவனிடத்துல அப்படிப்பட்ட பிரீதி பிறந்தது தொடங்கி பிறந்தவுடனேயே பிரீதி இருந்தது, காதல் இருந்தது. திருத்துவாய் மனத்தோடு அங்குரிக்குமா போல, திருத்தாய் எப்படி வாசனையோட அங்குரிக்கிறதோ அதே போல லக்ஷ்மணன் பிறந்தது தொடங்கிய காதலோட இருந்தார். விட்ட உடனே 2 பேரும் கட்டின்னு நன்னா தூங்கிட்டான். அதை போல இப்போதும் கட்டி கொண்டு உறங்க வேண்டாம் ஆண்டாள் தெரிவிக்கிறாள். உம்பியும் நீயும் உறங்கேல். இனி இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், படுக்கையை நன்னா கட்டின்னு தூங்குறான். படுக்கைதான் எப்படி இருக்கான், படுக்கைதான் ஆதிசேஷனா இருக்கான், ஆதிசேஷன் அல்லவா லக்ஷ்மணன், ஆனா படுக்கையை இவன் நன்னா கட்டின்னு தூங்குறான். இவன் கட்டிக் கொள்வது, ராமன் கட்டிக் கொள்வது ராமனுடைய ஆற்றாமையின் காரணமாக. ராமனுக்கு லக்ஷ்மணனை விட்டு பிரிந்து ஆகவே ஆகாது. அடுத்தா லக்ஷ்மணனை கட்டின்னு இருக்கான். லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தான்றதே கிடையாது, சீதையை விட்டு கூட பிரிந்திருந்தான். பிரியவிராட்டியாரை விட்டு முதல்ல 10 மாசம் பிரிந்திருந்தார், இப்பாடு எவ்வளவு வருஷ காலம், 1000 வருட காலம் பிரிந்திருந்தான் சீதையை விட்டு. ஆனால் லக்ஷ்மணனை விட்டு பிரிந்திருந்தான்றதே கிடையாது. லக்ஷ்மணன் போனான்னு தெரிஞ்ச உடனே, லக்ஷ்மணன் சரையூலே மூழ்கினான் என்பதை கேட்டவாறே ராமன் என்ன பண்ணான்னா, லக்ஷ்மணேன கதம் கதி என்று சாப்பிடவே இல்லை, பாடு போஜனமே பண்ணவில்லை. லக்ஷ்மணன் சென்ற இடத்துக்கு நானும் செல்கிறேன்னு புறப்பட்டார். நேரா லக்ஷ்மணனை பின்தொடர்ந்து சரையுவிலே இறங்கினான்னு விற்த்தாந்தம் பார்க்கிறோம். அது நிற்க லக்ஷ்மணனை விட்டு பிரிந்திருந்தான் என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றாமை இவனுக்கு எப்பொழுது லக்ஷ்மணனோட கூடிய இருக்கு. லக்ஷ்மணன் இல்லைன்னா ராமனுக்கு ஒரு காரியம் கூட ஓடாது.
அப்படி லக்ஷ்மணன் இடத்திலே பிரீத்தி ராமனுக்கு, அவனோட ஆத்தாமை, அந்த ஆத்தாமையின் காரணமாக அவன் என்ன கட்டிட்டு, இவனுக்கு என்னன்னா, இவன் லக்ஷ்மணன் இவன் எதுக்காக கட்டிட்டு இருக்கான், பாரதந்திரிய ஸ்வரூபம், பெருமானுக்கு நாம் அடிமை என்பதற்கு சேர அடிமை தொழில் பண்ணணுமே, இதுவும் அடிமை தொழில், பெருமான கட்டின்னு இருக்கிறது அடிமை தொழில். ஏன் அப்படின்னா, சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், பின்னால் மரபடியாம் நீழ்கடலும் என்னும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்கரவு. திருமார்கரவு அதிசயம் எப்படி இருக்காண்டா, புல்கும் அணையாம், புல்கக்கூடிய ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய அணையாக இருக்கிறான். என்ன படுக்கை, படுக்கையா இருக்கா பெருமானுக்கு. என்ன இவனை கட்டின்டாதான் நல்லா தூக்கம் வருது, அதனாலத்தானே பார்க்கடல்ல ஆச்சரியமா இவனை விரித்து கொண்டிருக்கிறான். வெள்ள வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ளரித்திர கொள்கின்னையோர்க்கம் காணலாம் கூட நாசையினாலேன்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். இளவெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பு, இந்த பாம்பை விரித்து கொண்டு நன்னா கட்டின்னு இருக்கான். ஆதிசேயனை கட்டி கொண்டிருந்தால்தான் பெருமானுக்கு உறக்கம் வரும். அதே போல அவனுக்கு என்னன்னா, தன்னுடைய பாரதந்திரிய ஸ்வரூபத்துக்கு சேர இவனுக்கு கைங்கரியம் பண்ணணுமே, இவனை அணைப்பதுதான் அவன் செய்யக்கூடிய கைங்கரி. அதனால அவனும் அணைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இவனும் கட்ட அவனும் கட்ட, ரெண்டு பேரும் சேர்ந்து நன்னா தூங்குறே. தூங்காதீங்க, ரெண்டு பேரும் உணருங்க. ராமா நீரும் உணர வேண்டும், உணர்ந்து எனக்கு காரியம் பண்ண வேண்டும், லட்சுமணனை நீயும் உணர்ந்து எங்களுக்கு காரியம் செய்ய வேண்டும் என்று ரெண்டு பேரையும் உணர்த்துகிறாள் ஆண்டாள். படுக்கை, அந்த படுக்கை அது உணர்ந்தால் அல்லவா எம்பெருமான் உணர்ந்து கொள்வான். அந்த படுக்கை அது காரியம் பண்ணணும், அந்த படுக்கை உணர வேண்டும், உணர்ந்து மேலே இருக்கக்கூடிய எம்பெருமானையும் உணர்த்த வேண்டும் என்று ஆண்டாள் விடத்திலே பிரார்த்திக்கிறார். லக்ஷ்மணனை பார்த்து உறங்கேன்றாலே, லக்ஷ்மணனுக்கு உறக்கம் உண்டா? முதல்ல அவனே ஜகோ நித்ராஞ்ச தந்திரீஞ்சா என்று தூக்கத்தை எல்லாம் விட்டவன். இப்படி தூக்கத்தை விட்டவனை பார்த்து தூங்காதேன்னு சொல்றாளே, என்ன இப்படி போய் சொல்றான் என்றால், இதை போலத்தான் இவன் அப்பாவும் சொன்ன. பெரியாழ்வார் அவர் என்ன பண்ணார்னா, உரகல் 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 ஒன் சுடராழியே சங்கே அறவெறிநாந்தகபாடே அழகிய சார்ந்தமே தண்டே இரவுபடாமல் இருந்த என் மருலோக பாலீர்கள் பறவையறையா உரகல் பள்ளி அறை குறி கொன்மின். எம்பெருமான எல்லாம் நித்தியசூரிகளை பார்த்து சொன்னார், உரகல் 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 3 தடவை சொன்னார். தூங்கிடாதீங்கோ, உரகல்னா என்ன, உறங்காதீர்கள், தூங்காதீங்கோ தூங்காதீங்கோ அப்படின்னு யார பார்த்து சொன்னார்னா, பொன் சுடராழியே சகர்த்தாழ்வானே தூங்கிடாது, சங்கே சங்கே தூங்கிடாது, அழகிய சார்ந்தமே அறவெறி நாந்தகபாடே அழகிய சார்ந்தமே தண்டே என்று, நாந்தகமே சாருங்கமே தண்டே நீங்கள்லாம் உறங்கிடாதீங்கோ, சாகர்த்திய எம்பெருமான ரட்சிக்கணும், மேலே விடத்துல இருக்கக்கூடிய என்மார் உலோக பாலியர்கள் திக்பாலகர்களே நீங்கள்லாம் தூங்கிடாதீங்க. கடைசியில என்ன பண்ணாங்க, பறவையறையா ஊரகன் கருடனே நீர் தூங்கிடாது. இவெல்லாம் என்ன தூங்கவா போறா, சக்கரத்தாழ்வாருக்கு தூக்கம் உண்டா, கருடனுக்கு தூக்கம் உண்டா, எல்லாம் நித்திய சூரியலா இருக்கக்கூடியவர்கள் தூக்கம் உண்டா என்றால், இவருக்கு பரிவு, பெருமானிடத்துல இருக்கக்கூடிய என்ன பரிவு, என்ன மங்களாசாசன தத்துவத்தை. என்ன கருடன் முதலான நித்திய சூரியர்களையே தூங்காதீங்க, உறக்கமே அற்றவர்கள், அப்படிப்பட்டவர்கள் விஷயத்திலே கலங்கி போறான். இவா தூங்கிட்டான்னா பெருமானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போறதுன்னா, இவா கண்ண சந்த காலத்துல ஏதாவது ஆபத்து வந்துட போறது, அதனால தூங்காதீங்கோ ஜாகிரதையா இருக்கும் என்று பயப்படுகிறார், வயிறு பிடிக்கிறார் பெரியாழ்வார். அவர்கள் பெண் பிள்ளையானபடியாரே இவாளே எப்படி இருக்கான்னா, புத்தி கலங்கி போய்தான் இருக்கா. சோ லக்ஷ்மணனே இது தூங்கிடாது என்று அவர் உறங்காம இருந்தாலும், இது இப்படி கட்டின் இருக்கிறே, இது உறங்கலாமா, எழுந்திருக்க வேண்டும், உணர்ந்து எழுந்து எங்களுக்கு காரியம் செய்ய வேண்டும் என்று அவனையும் எழுப்புகிறாள், லக்ஷ்மணனையும் எழுப்புகிறாள். அப்படி எழுப்பக்கூடிய அற்புதமான பாசுரம்தான் இந்த 17வது பாசுரம், மம்பரமே தண்ணீர் என்ற பாசுரம். பியும் நீயும் உறங்குன்னு பிரிச்சிடக்கூடாது. இந்த பாசுரத்திலையும் ஏலோர் எம்பாவாய்னு வருது, இந்த பாசுரத்திலையும் பியும் நீயும் உறங்கு ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு பிரிச்சுட்டா, பி தம்பியும் நீயும் நன்னா தூங்கு அப்படின்னு அர்த்தம் வந்துடும். இப்படி ஒரு காலத்திலையும் பிரிக்க கூடாது. உறங்கேல் உறங்காதீர்கள் என்று ராமனை பார்த்து வார்த்தை தெரிவிக்கிறாள். லக்ஷ்மணனும் நீரும் தூங்காமல் எழுந்திருக்க வேண்டும் தெரிவித்தாள். தெரிவித்த பிற்பாடும் ராமன் எந்த வார்த்தையும் சொல்லவே இதை படுத்துட்டு இருந்தா. ராமன் பார்த்தாள், அண்டாள் பார்த்தாள், என்னடாது ராமன் இப்படி படுத்துட்டே இருக்கானே, ஏன் இவன் நம்ம காரியம் பண்ண மாட்டேங்கலாம் என்று யோசித்தாள். தெரிந்தது, ஆஹா பெரிய அபச்சாரத்தை பண்ணோமே, பெரிய ஒரு தவறை பண்ணோம், அதனால தான் ராமன் இன்னும் வாய் திறந்து பேசவில்லை. என்ன தவறு பண்ணோம்னா, சீதை எழுப்ப வேண்டாமா, அவளை எழுப்பின பிற்பாடல்லவா ராமனை எழுப்பி இருக்க வேண்டும், அவளை முன்னிட்டு கொண்டல்லவா எம்பெருமானை பற்ற வேண்டும் என்று நினைத்தாள். அதனாலே சீதை எழுப்புகிறாள். அடுத்த பாசுரம் 18வது பாசுரத்திலே உந்து மதகளி தன்னு தொடங்கக்கூடிய பாசுரம். அது பூர்ணமா சீதையினுடைய பிரபாவம். பூர்ணமா சீதைக்கே ஒரு பாசுரம் பாடி அவளை எழுப்புகிறாள். எதற்கா பிராட்டி எழுப்பணும்? ஏன் ராமன் எம்பெருமான எழுப்பினா போற, அதான் அவன் காரியம் பண்ண மாட்டான், நான் பிராட்டியை முன்னிட்டுக் கொள்ள வேண்டும் என்றால்
பிராட்டிதான் புருஷகார பூதையாக இருக்கிறாள். புருஷகாரம் தான் சிபாரிசு செய்து சேர்த்து வைக்கிறாள். எம்பெருமான் அவன் எப்படி இருக்கான்டா, கோபிஷ்டனா இருக்கான், எப்பொழுதும் கோபத்தோட கூடியிருக்கான். என்ன கோபம்னா நம்ம பாபத்தை பார்த்துதான் கோபம். நாமோ பாபிஷ்டர்கள், நாம பாபிஷ்டர்களா இருக்கோம், நிறைய பாபம் பண்ணிட்டு போறோம். போய் அவன் முன்னாடி போய் நின்னா கோபம் வருது. ஏன்னா அது இவ்வளவு பாபத்தை பண்ணிட்டு நம்ம முன்னாடி வந்து நிக்கிறானே, என்ன தைரியம் இவனுக்கு, இவனை உடனடியா தண்டிக்க வேண்டும் மிகுந்த கோபம் வருது. கோபம் வந்தா இவள் என்ன பண்றானா நடுவில இருந்து சிபார்சு செய்கிறாள். அப்படிலாம் கோபப்படாதீங்கன்னா சாந்தமா இருங்கோ, அவனை சேர்த்துக் கொள்ளலாம், நீர் கோபத்தை கொள்ளக்கூடாது, கோபத்தை குறைக்க வேண்டும் சிபாரிசு செய்கிறாள். அதற்குத்தான் புருஷகாரம். புருஷகாரம்னா என்ன, ரெக்கமெண்டேஷன் தெரிவிக்கிறோமே, அதற்குத்தான் புருஷகாரம்னு பேர். சில பேர் புருஷாகாரம்னு மாற்றி விடும். சீத பிராட்டி புருஷாகாரம் பண்றா அப்படின்ற. புருஷாகாரம் தான் புருஷனுடைய ஆகாரம். ஆகாரம்னா வடிவுன்னு அர்த்தம். புருஷாகாரம் தான் புருஷனை போலே வடி, புருஷனை போலே வேஷம் போட்டுட்டான்னு அர்த்தம். புருஷனை போல வேஷமும் போட்டுக்கல, ஒண்ணும் போட்டுக்கல. பிராட்டி அவன் புருஷன் போல வேஷம் போட்டான்னு கிடையாது. எம்பெருமான் வேணா பிராட்டியை போல வேஷம் போட்டுக்கிறான். நாச்சியார் திருக்கோலம் பார்க்கிறோம், திருவரங்கம் பெரிய கோயில பார்க்கிறோம், பல திவதேசங்கள்ல பார்க்கிறோம். பெருமான் அவன் பிராட்டியை போல வேஷம் போட்டுக்கிறான். அதை போல பிராட்டி விஷயத்துல எல்லாம் கிடையாது. நாளை பிராட்டி அதை போல புருஷாகாரத்தை பத்தி இவ்விடத்துல பேசணும். இதோ எம்பெருமானை போல வேஷம் போட்டுட்டாளா, அதை பத்தி எல்லாம் பேசவில்லை இவ்விடத்துல. புருஷகாரம் தான் சிபாரிசு செய்து சேர்த்து வைப்பது, ரெக்கமெண்டேஷன் சொல்றோமே. அப்படி சிபாரிசு செய்து இவன் எந்த குற்றமும் செய்யவில்லை, இவன் செய்தது குற்றமில்லை, நீர் உம்முடைய குணத்தை இவனிடத்தை காட்ட வேண்டும் என்றெல்லாம் சிபாரிசு செய்து சேர்த்து வைக்கிறாள். அப்படி புருஷகாரம் செய்யக்கூடியவள் இருந்தால்தான் நம்மால எம்பெருமானை பட்டோம். நீரிலே நெருப்பு கிளறுமா போலே குளிர்ந்த திருவுள்ளத்திலே அபராதத்தாலே சித்தம் பிறந்தாள் பொறுப்பது இவளுக்காக. ஆச்சரியமா மூச்சுப்படியில காட்டினார் பிள்ளரோகாச்சாரியர். நீரிலே நெருப்பு கிளறுமா போலே, தீர்த்தத்துல நெருப்பு பிடிச்சுக்கிறா போலே குளிர்ந்த திருவுள்ளம், பெருமானுடைய திருவுள்ளம் குளிர்ந்திருக்கு. ஆனால் அபராதத்தாலே சித்தம் பிறந்தாள். இவர்கள் வந்து எம்பெருமான் முன்னிலையில வந்து நிற்கிறாளை செய்யக்கூடிய அபராதங்கள், செய்யக்கூடிய பாபத்தை பார்த்தவாறு நெருப்பு கிளறுகிறது, நெருப்பை போல கோபம் வந்து சேர்கிறது. அபராதத்தாலே சீத்தம் பிறந்தால் பொறுப்பது இவளுக்காக. பொறுப்பது யாருக்கான்னா பிராட்டிக்காகத்தான் பொறுப்பு. பெருமானுடைய நெருப்பை போல ஆயிட்டான்னா பிராட்டி தான் நீரை விட்டு அணைக்கிறார் அந்த நெருப்பு. பெருமானே கோபப்படாதீரோ, சொல்வதை கேளும், அடியார்களை நீர் தண்டிக்க கூடாது, ஒரு காலத்திலே இருந்து காலிலே விழுந்தவர்களை சேர்த்து வைக்கக்கூடியவளாக இருக்கிறாள் பிராட்டி. அதனால்தான் எப்பவும் கூடவே இருக்கா, பெருமானை விட்டு பிரிவதே கிடையாது. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்க புறமாறுபா என்று அகலகில்லேன் இறையும் அகலகில்லேன், ஒரு க்ஷணகாலமும் பிரிந்திருக்க மாட்டேன், எப்பொழுதும் கூடியே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்பிலேயே உட்கார்ந்துட்டு சொல்றான். எங்க உட்கார்ந்துன்னு சொல்லுவேன், சில பேர்லாம் இருப்பா, மனைவிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாமா, பாத்துல இருப்பா, பாத்துல இருந்துட்டு ஆத்துக்கார் அவரை விட்டா எனக்கு கை கால் ஓடவே ஓடாது, எப்பவும் அவர் என் கூடயே இருக்கணும், அவர் இருந்தால்தான் எனக்கு அன்னைக்கு நாளே விடி, என்னவோ தெரியல, அவரை விட்டு பிரிந்தா என்னால இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றேன். அப்படியா, உங்க ஆத்துக்காரையும் கூட கூட்டிட்டு வந்துட்டீரா அப்படின்னு கேக்குறான். ஐயோ எங்க ஆத்துக்காரெல்லாம் கூட்டிட்டு வரல, அவர் எங்க ஊர்லதான் இருக்கார், நான் ஒரு 2 மாசம் அப்பாவோட இருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன், இங்க இருந்துட்டு இருக்கேன், சுகமா இருந்துட்டு இருக்கேன் சொல்றேன். இப்பதானே கொஞ்ச நேரம் முன்னாடி அவரை விட்டா இருக்கவே முடியலன்னு சொல்றேன். இருக்க முடியல அதுக்காக இருக்காத இருக்க முடியுமா, எப்பவும் கூடவே சேர்ந்து இருக்க முடியுமா, அவர் தனியா இருக்கார், நான் தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுறேன். அதை போலே தெரிவிப்பதல்ல பிராட்டி. மார்பை விட்டு இறங்கி உட்கார்ந்துண்டோ, எம்பெருமான் மார்பை விட்டு நான் பிரியமாட்டேன் சொல்றாளன்னா ஒரு காலத்திலையும் கிடையாது, மார்பிலேயே இருந்துட்டு சொல்றான். மார்பிலே இருந்துட்டு ஒரு காலத்திலையும் விட்டு பிரிய மாட்டேன் சொல்றான். எதுக்காக சொல்றான், என்ன ஒருவேளை விட்டு பிரிந்தோம்னு சொன்னால் அந்த காலத்துல ஏதேனும் ஒரு அடியவன் வந்தால் அவனை தண்டிச்சுட்டானா என்ன பண்றது, பெருமான் தண்டித்தால் என்ன பண்றது, அதனால எப்பொழுதும் கூடவே இருக்கணும். பெருமான் யாரையும் தண்டிக்க கூடாது. இவர்கள் வந்து பற்றக்கூடியவர்கள். இப்ப பிராட்டி இருப்பாளா, போக வேண்டிய சமயமா, இல்ல பிராட்டி எங்கேயாவது வெளில போயிருக்கிற சமயமா, இவள் திரும்பி வந்த பரம் திரும்பி வந்து எம்பெருமானை பற்றணுமா என்று யோசிக்க கூடாது. எப்பொழுது வேண்டுமானாலும் எம்பெருமானை பற்றலாம் என்னும்படியா எப்பொழுதும் கூடவே இருக்கு. யாராவது காலில் விழுந்தா உடனே சேர்த்து வச்சுருக்கும் என்று நினைக்கிறாள் பிராட்டி. எப்படிப்பட்ட திருவுள்ளத்தோடதான் எப்பொழுதும் மார்பிலேயே எழுந்தருளி இருக்கிறாள். அவள் புருஷகாரம் பண்ணால்தான் வாழ முடியும். இவள் சன்னதியாலே காகம் தலை பெற்றது, அதில்லாமையாலே ராவணன் முடிந்தான். ஆச்சரியமான சூத்திரம். இவள் சன்னதியாலே காகம் தலை பெற்றது, இவள் கூட இருந்தபடியால்தான் காக்காசுரன் இருக்கிறானே அவன் தலை பெற்று போனான். காக்காசுரன் உயிரோடு இருந்தான்னு சொன்னால்
அதற்கு காரணம் சீதா பிராட்டி. காலத்துல வந்தான் காகாசுரன் வந்தான். சித்திரகூட பர்வதத்திலே இருந்தார்கள் சீதையும் ராமனும். இருந்த காலத்திலே ஒரு நாள் நதியில நன்னா விளையாடினான், வாட்டர் ஸ்போர்ட். நீர்நிலையிலே ராமன் முதல்ல நீச்சல் அடித்தான், சீதை நீச்சல் அடித்தார். நன்னா நீர் விளையாட்டுகள் எல்லாம் விளையாடின பிற்பாடு விழுந்திருந்தார்கள். கரைக்கு வந்தா ரொம்ப வருத்தமா இருந்தது, இடத்துல ரொம்ப ஆயாசமா இருந்தது. ஆயாசமா இருந்தபடியாலே பார்த்தாள் சீதா பிராட்டி. பார்த்தாள், நான் கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேனே, ரொம்ப தூக்கம் வருது, ரொம்ப களைப்பா இருக்கு, உங்க மடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன்னு சொன்னேன். சரின்னா ராமன் இரவசத்தோடய படுத்துட்டா சீதா பிராட்டி. கொஞ்ச நேரம் தூங்கினா எழுந்திருந்தாள். பிற்பாடு ராமனை பார்த்து தெரிவித்தார், நீரும் ரொம்ப களைப்பா இருக்கிறே, நீரும் கொஞ்ச நேரம் தூங்கும்னு சொன்னவாறே சரி அப்படின்னு ராமன் படுத்துண்டு இவள் மடியில தலையை மட்டும் வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தான். அப்பொழுது வந்து சேர்ந்தான் ஜெயந்தன், இந்திரனுடைய பிள்ளை. ஜெயந்தன் பேரு. வந்தான். வந்து சீதையை பார்த்தவாறே தவறான எண்ணம் ஏற்பட்டது. காக்கை வடிவு எடுத்துக் கொண்டான். ஆகாசுரன் வடிவு எடுத்துன்னா அவனை அசுரன்னே தெரிவிக்கிறாரு. நான் தேவயோனியிலே பிறந்தாலும் தவறான எண்ணத்தோட கூடியிருந்தபடியாலே அசுரனானான். இந்த காகாசுரன் வந்தான். வந்து சீதா பிராட்டினுடைய மார்பிலே பிரணத்தை உண்டு பண்ணினான், தன்னுடைய நகத்தாலே கீறினான். அதே ரத்தம் பெருக தொடங்கிட்டு சீதையும் ராமனை எழுப்பக்கூடாது அப்படின்றதுனால முதல்ல வலியை பொறுத்து கொண்டு பார்த்தார். சில பொறுத்து கொள்ள முடியவில்லை, ராமனை உணர்த்தினார். எழுந்தான் ராமன். ரத்தத்தை பார்த்தானோ இல்லையோ பொறுக்க முடியவில்லை, துடித்து போனான். யாராவன் 5 தலை நாகத்தோட விளையாடுவது என்று சொல்லிக்கொண்டு எடுத்தான், பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டான். பிரம்மாஸ்திரமானது துரத்திட்டு எல்லா இடத்துலையும் துரத்திட்டு. சபித்ராஜ பரித்யக்தா சுரஷ்ட சமரிஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்யம்யா தமேவ சரணம் கதஹ. அற்புதமான ஸ்லோகம். சபித்ராஜ பரித்யக்தா, சபித்ராஜ என்று பிதாவாலேயும் கைவிடப்பட்டான் தெரிவிக்கிறார். பிதாவாலேயும் கைவிடப்பட்டான்னா என்ன எதனால பிதாவாலேயும் சகார் அவரும் கைவிட்டார். ஏற்கனவே ஒருத்தி கைவிட்டுட்டார். யார் அப்படின்னா தாயார். பானம் துரத்தின உடனே, பிரம்மாஸ்திரம் துரத்தின உடனே நேரா ஜெயந்தன் ஓடி நேரா தன்னுடைய தாயார் இந்திராணி அவள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனான். போய் இந்திராணியே என்ன கொஞ்சம் ரட்சிக்க வேண்டும், என்ன கொஞ்சம் காப்பாத்தணும், போல ராமபானம் வருது, பின்னாடி துரத்தின் வருது அப்படின்னா. உடனே பார்த்தாள் அவன், என்னது ராமபானமா, இந்த பக்கமே வந்துடாது, ராமபானத்துல இருந்தா என்னால உன்னை காப்பாற்ற முடியாது, உன் கூட நின்னா என்னையும் சேர்த்து கொண்டு வந்த பானம், என் பக்கமே வராது அப்படின்னு சொன்னா. நன்னா மேக்கப் எல்லாம் போட்டுட்டா, கிளம்பினா லேடிஸ் கிளம்பி போயிட்டான். இடத்துல கிளம்பி போயிட்டான்னு ரசமாக தெரிவிக்கிறார்கள் பெரியவர்கள். கிளம்பி தன் காரியத்தை பார்த்துன்னு போயிட்டான். இடத்துல இல்லவே இல்லை. பார்த்தான், இவன் பார்த்தான், ஐயோ என்னடா அது, தாயார் இப்படி கைவிட்டுட்டா, தாயார் தான் ரட்சிப்பான்னு நினைச்சோம், தாயாரே கைவிட்டுட்டாரு, சரி இப்போ தகப்பனார் இடத்துல போ என்று கிளம்பி நேரா தகப்பனார் இருக்கக்கூடிய இடம் அதற்கு போன. தகப்பனார் இருக்கக்கூடிய இடத்துக்கு பெரிய இந்திரனுடைய சபை சொர்க்கலோகம், அதற்கு போன. ஓ இந்திரனே என்னை காப்பாற்ற வேண்டும், பா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன. பார்த்தான் இந்திரன், பார்த்தான் என்னடா காரியம் பண்ண, யார்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டான். உடனே அவன் சொன்னான், பின்னாடி ராமபானம் துரத்தின்னு வருது அப்படின்னு. நான் காத்தான். கேட்டானோ இல்லையோ இந்திரன், எது ராமபானமா, இந்த பக்கமே வந்துடாது நீ சொன்னான். உடனே சொன்னார், இன்னைக்கு அரசவை எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சுடும், எல்லாரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போய் கதவை சாத்தி இந்திரன். ஐயோ என்னடா ராமபானம் வந்தா இந்திரலோகத்தையே அழிச்சிடும் அப்படின்னு கதவை சாத்தினா உள்ள போயிட்டு பார்த்தான். இடத்துல இருந்து புறப்பட்டான். சபித்ராஜ பரித்யக்தா இடத்துல தெரிவிக்கிறார். பரித்யக்தான் என்ன, நன்றாக கைவிடப்பட்டான். தகப்பனார் அவராலேயும் கைவிடப்பட்டான், தாயார் அவராலேயும் நன்றாக கைவிடப்பட்டான். நன்றாக கைவிடப்பட்டான்னா என்ன, ஏறெடுத்தும் பார்க்கவே இல்லை. இவளை ஏறெடுத்து இவன் வந்து நின்றானே காகாசுரன், இவனுக்கு ஏதாவது ஐயோ இப்படி வந்துட்டானே, ஐயோ இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடுதே அப்படின்னாவது நினைச்சாளன்னா, அது கூட பண்ணல. தாயார் என்ன பண்ணான்னா, இவனை பத்தி கண்டுக்கவே இல்லை, கிளம்பினா அவன் மாட்டுக்கு தன் காரியத்தை பார்த்துட்டு போயிட்டான். தகப்பனார் அவனும் கண்டுக்கலை, அவனும் கதை அடைச்சுட்டான். பார்த்தார், நேரம் கிளம்பினான். சூரைஷ்டா தேவதைகள் அவ வீட்டு வாசல் எல்லாம் போயிட்டு, இவனுக்கு ஒரு நப்பாசை, இந்திரனே கைவிட்டுட்டான், தேவதைகள் ரட்சிப்பாளா கேட்டுண்டா நம்முடைய பூர்வர்கள். இதுக்காக தேவதைகள் வீட்டு வாசல்ல போனோம், இந்திரனாலேயே முடியலன்னுட்டான், தேவதைகளால முடியுமா நீனா, இந்திரன் என்னதான் இருந்தாலும் முடியலன்னு சொல்லிட்டான். ஆனா தேவதைகள் அவளுக்கு ஒருவேளை ஒரு ஆசை இருக்கலாம், இந்திரனுடைய பிள்ளை வருங்காலத்துல இவன் தான் இந்திர பதவிக்கு வருவன், வந்தான்னா நமக்கு ஏதாவது உயர்ந்த பதவி ஏதாவது கொடுப்பானோ என்னவோ, நல்ல மினிஸ்டர் பதவி ஏதாவது கொடுப்பானோ என்னவோ, அதனால இவனை நாம ரட்சிச்சோம்னா வருங்காலத்துல நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஏதாவது காரியம் பண்ணுவாளும் அப்படின்னு நினைச்சான் ஜெயந்தன். இதனால என்ன பண்ணாண்டா, இந்த சுரர்கள் தேவதைகள் இவா காலில் எல்லாம் போய் ஒருத்தரும் கதவே திறக்கல, பதவியாவது இதுவாது இன்னைக்கு உயிரோட இருந்தா போரும் இது நினைத்தா, நாளை கதவை இழுத்தி அடைச்சு விட்டான். பார்த்தார், சரி ரிஷிகள் காலில் விழுவோம்,
என்னதான் இருந்தாலும் ரிஷிகள் கருணையோட கூடியவர்கள், அவர்கள் நமக்கு காரியம் பண்ணுவார்கள் நினைத்தார். ரிஷிகள் காலில் போய் விழுந்து ரிஷிகள் காலில் போய் விழுந்தாள். ரிஷிகள் பார்த்தார், நடா இவன் ராமபாணம் துரத்த நம் காலில் வந்து விழறான, ஒரு காலத்தையும் காரியம் பண்ண முடியாதுன்னா கதவை இழுத்து அடைச்சு விட்டான். சுத்தினான். த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்யா, 3 லோகத்தையும் சுத்தி சுத்தி வந்தான். எல்லா இடத்துக்கும் போனான். கடைசியில என்ன ஆயிடுது அப்படின்னா, அவனும் போறான், பின்னாடி போயிட்டே இருக்கான். பறந்து போயிட்டு, ஆனா நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டே இருக்கோமே, பின்னாடி பானம் வருதா இல்லையா அப்படின்னு நின்று அப்படி பின்னாடி திரும்பி பார்ப்பான். இவன் நின்ன உடனே ராமபானம் இருக்கே அதுவும் நிற்கும். பானம் தான் என்ன, புல்லைத்தான் பிரம்மாஸ்திரமாக அபிமந்திரித்து விட்டான். இந்த புல்லானது அந்த அஸ்திரம் நிற்கும். ராமபானம் அது பார்த்துத்தான் கொள்ளும், உடனே அப்படி கொண்டு விடாது. ஏன்னா திரும்பி பாக்குறானே, ஒருவேளை காலில் ஏதாவது உழ போறானா, என்ன பண்ண போறான்னு தெரியல, எதுக்காக பாக்குறான் அப்படின்னு ராமபானம் நிற்கும். ஐயோ பின்னாடி வந்துடுது அப்படின்னு திருப்பி ஓட ஆரம்பிப்பான். உடனே பின்னாடி மறுபடியும் துரத்து வந்த பானம் துரத்துட்டே இருந்து சுத்தி சுத்தி வந்தான். கடைசியில என்னாச்சு, தமேவ சரணம் கதா, கை காலெல்லாம் இத்து போயிது. எத்திசையுமுடனோடி இழைத்து விடும் காகம் போல் அத்திகிரி அருளாளர் அடைக்கலனான் தேனே. அடைக்கல பத்திலே தெரிவிக்கிறார். கீழே ஒரு நாள் தெரிவித்தேன். எல்லா திசையிலையும் ஓடினபடியாலே இழைத்து கடைசியில விழுந்த இடம் ராமாசிரமமா இருக்கு. அவன் செய்த பாக்கியத்தாலே ராமன் எங்கேருந்து பானத்தை விட்டானோ அங்கே வந்து விழுந்தான். அவன் செய்த பாக்கியம் என்ன அப்படின்னா, ராமன் அவன் இவனை பார்க்கல, விழுந்ததை பார்க்காமல் மேலேயே பார்த்துட்டு இருந்தான். ஒரு பானத்தை விட்டோமே, எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு மேல பார்த்துட்டே இருந்தான். அதுக்குள்ள இந்த காக்கை வந்து கீழே உண்டு. எப்படி விழுந்தான்னா, ராமனுக்கு காலை நீட்டிக்கொண்டு எதிர்ப்பக்கம் தலையை வச்சுட்டு விழுந்தது. பார்த்தாலோ இல்லையோ சீதை, பார்த்தாளா, ஐயோ பாவம் தான், நீ வந்து விழுந்திருக்கேன், இழைச்சு போய் காலில் வந்து விழுந்திருக்கேன் என்று அந்த காக்கையை திருப்பினாள். குனிந்தாள், திருப்பினாள். திருப்பி அந்த காக்கையினுடைய தலையும் ராமனுடைய காலும் சேரும்படியா வச்சுட்டு அவனு பார்த்து சொன்னான், பாருங்கடா காக்கை சரணாதி பண்ணி விடுத்து அப்படின்னா. பார்த்தான் ராமன், என்ன சரணாதி, யார் சரணாதி பண்ணா கேட்டான். கேட்ட வாரே சீதா பிராட்டி தெரிவித்தா, கீழே பாருங்க காக்கை அது உன் காலில் வந்து விழுந்து விடுத்து. சரணாதினா என்ன, சரணம் என்று நீர் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்திலே வந்து விழுவதற்கே அதுக்குதான் சரணாதின்னு பேரு. நீர் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலே வந்து விழுந்து விடுதே, காலில் விழுந்து விடுதே, இப்ப நீங்க சேர்த்துக்க வேண்டாமா, நீங்க தண்டிக்க கூடாது அப்படின்னா. பார்த்தான் ராமன், பார்த்தான், அடி இப்படி போய் சொல்ற, எவ்வளவு பெரிய அபராதத்தை பண்ணியிருக்கான் இவன், இவனை கொல்ல வேண்டாமா கேட்டான். இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வேற எங்கேயாவது விழுந்திருந்தான்னா கொண்டிருக்கலாம். எப்ப உண்மை காலில் விழுந்துட்டானோ, எப்ப சரணாதனாயிட்டானோ அப்போ இது ஒரு காலத்திலையும் தண்டிக்க கூடாது, அவனை ரட்சிக்க வேண்டும் பலபடியா பேசினான். பார்த்தான், கடைசியில ஒண்ணும் பண்ண முடியல. அதனாலே ரட்சித்தான். சதம் நிபதிதம் பூமம் சரண்யரணாகதம் பதார்ஹமபி காகுத்ஸஹ கிருபயா பர்யபாலயதி. ஆச்சரியமான ஸ்லோகம். சதம் நிபதிதம் பூமம், பூமியில வந்து விழுந்து கிடந்தான் அந்த காகாசுரன். படிப்பட்ட காகாசுரன் அவனை என்ன பண்ணான், வதோர்கமபி காகுத்ஸம், வதார்ஹமபி காகுத்ஸஹ, அவன் வதிக்க தகுந்தவனாக இருந்தான், கொல்ல தகுந்தவனாக இருந்தான். அப்படிப்பட்ட அந்த காக்கையை காகுத்ஸஹா, காகுத்ஸனானவன் ககுத்ஸ்த வம்சத்திலே பிறந்தவன். அப்படிப்பட்ட ராமன் கிருபயா பர்யபாலயத், கிருபயா சாதாரண ஒரு அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய கருணையாலே அவன் ரட்சித்தான் காக்கையை அப்படின்றது சாதாரண அர்த்தம். உள்புகுந்து பார்த்தால் என்ன அர்த்தம்னா, கிருபயா பர்யபாலயத், கிருபா என்று சீதா பிராட்டிக்கே திருநாம். அவளுக்கே கிருபா, கருணையே வடிவெடுத்தவளாக இருக்கும் அவளுக்கே கிருபான்னு பேர். கிருபயா என்றால் என்ன, பிராட்டியை கொண்டு ரட்சித்தான், பிராட்டி இருந்தபடியாலே ரட்சித்தான், அவள் இல்லைன்னா ரட்சிச்சிருக்க மாட்டான். தான் தெரிவித்தார் நம்முடைய பூர்வர்கள். இவள் சன்னதியாலே காகம் தலை பெற்றது, இவள் இருந்தபடியாலே காகாசுரன் உயிர் பிழைத்தான், அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான். உண்மையிலேயே காகாசுரன் செய்த அபராதத்தை பார்த்தால் ராவணன் பண்ண அபராதத்தை காட்டிலும் பெரிது. காகாசுரன் அவன் நேர மார்பிலே ரணத்தை உண்டு பண்ணினான். ஆனால் ராவணன் அழைத்து கொண்டு செல்லக்கூடிய காலத்துல அபகரித்து போகும்போது கையை பிடித்தானே தவிர பிற்பாடு ராவணனுடைய சுண்டு விரல் நகம் கூட சீத்தை மேல பட்டதுன்றதே கிடையாது. 10 மாச காலம் அசோகவனத்துல இருந்தாலே அப்பொழுது ராவணன் அவனுடைய நிழல் சீதை மேலே பட்டதுன்றது கூட கிடையாது. எப்பொழுது ராவணன் அவன் தூரத்துல நிற்பான், தூரத்துல நின்று சீதா பிராட்டி அவளை நீ எனக்கு கல்யாணம் செய்து கொள்வாயாக, நீ எனக்கு மனைவி ஆவாயாக என்று பலபடியாக பேசுவன். ராட்சசிகளை எல்லாம் வைத்து நீர் கல்யாணம் பண்ணிக்கணும் நிர்பந்திக்கும்படியாக செய்வனை தவிர ராட்சசன் ராவணன் அவன் நேர சீதையை தொட்டான் என்பதோ அவன் நேர சீதைக்கு பிரணத்தை உண்டு பண்ணினான்றதோ கிடையாது. அதனாலே காக்கை செய்த அபராதம் அது ராவணன் செய்த அபராதத்தை காட்டிலும் பெரியது.
இருப்பினும் காகாசுரன் அவன் உயிரோடு இருந்தான். கடைசியில என்ன பண்ணான் அந்த பிரம்மாசுரத்தை? என்ன பண்றது? காகாசுரன் வந்துட்டான். சீதா வேற இவ்வளவு சொல்றா, அதனால உயிரை போக்க கூடாதுன்னு சொல்றா. அதனாலே ராமபானம் வீணா போக கூடாது, அதனால ஒரு கண்ணை மட்டும் போக்கி விடுவோம் என்று ஒரு கண்ணை போக்கி விட்டான் என்று அவ்விடத்திலே விற்த்தாந்தம் பார்க்கிறோம். சித்திரகூட பர்வதத்திலே சித்திரகூட திருப்பா சிறுகாக்க முலகிண்டா அத்திரமே கொண்டறியா அனைத்துலகம் திரிந்தோடி இத்தகனே ராமாவோ நின்ன பயம் என்னழைப்பா. அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம் என்று திறமே அதனுடைய கண்ணை மட்டும் போக்கி விட்டான் எம்பெருமான். அவன் தலை பிழைத்து போன கொல்லத்தகுந்த அபராதத்தை செய்தவன் வதார்கமபி காகுட்சகான்னு வதிக்கத்தகுந்த அபராதத்தை செய்த காகாசுரன் அவன் உயிர் பிழைத்தான். ஆனால் ராவணன் இவன் அபராதத்தை பார்த்தால் குறைவு அவனுடைய அபராதம்னு சொல்லணும். ஆனாலும் அவனுக்கு உயிர் போயிடும். ஏன் அப்படின்னா சீதை பக்கத்துல இல்லை. ஒருவேளை கடைசி நாள் யுத்தத்தன்றை தினம் சீதா பிராட்டியும் தேர்ல கூட்டின்னு வந்திருந்தான்னு வச்சுக்கோ. ராமனை கொல்ல போறேன், ராமன் எப்படி முடிந்து போகிறான்றத சீதை பார்க்கட்டும் என்று நினைத்து சீதையும் தேர்ல ஏத்தி கொண்டு வந்திருந்தான்னு சொன்னால் ராவணன் உயிர் பிழைத்திருப்பான். ராவணன் ஒரு காலத்திலையும் மாண்டு போயிருக்க மாட்டேன் தெரிவிக்கிறார். எப்படியாவது சீதை ராவணத்துல பேசி எல்லாம் கூடாது, கொல்லக்கூடாது, எதையாவது சொல்லி கட்டாயம் ராவணன் பிழைத்து போக முடியாது பண்ணிடும். சீதா பிராட்டிக்கு உண்டான பிரபாவம் அவன் இல்லாதபடியாலே ராவணன் கடைசியிலே மாண்டு போனான், முடிந்து போனான்னுதான் அற்புதமான விற்த்தாந்தம் பார்க்கிறோம். அதனால்தான் பிராட்டி அவளை முன்னிட்டு கொண்டு நாம் பற்ற வேண்டும் என்று காட்டினார்கள் நம்முடைய பூர்வர்கள். அபராதம் நம்முடைய அபராதத்தை பார்த்து பெருமான் தண்டிச்சாலும் தஞ்சுவன். அதனாலே பிராட்டியை முன்னிட்டுக் கொள்ள வேண்டும். புருஷகாரமாக பத்தினால் ஒரு காலத்திலேயும் எம்பெருமான் தள்ளமாட்டான் என்று பலபடியாக காட்டுகிறார்கள். இதை அனுஷ்டானத்திலே பார்க்கிறோம். யார் அனுஷ்டித்து காட்டினார் என்றால் இளைய பெருமாள் லக்ஷ்மணன் அவனை அனுஷ்டித்தான். அவன் காட்டுக்கு போக வேண்டும் புறப்பட்டு நின்றான். புறப்பட்டு நின்ற காலத்திலே வந்து சேர்ந்தான். சீதை முதல்ல வந்தா என்னையும் கூட்டின்னு போகணும். அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா பாடு சீதையை கூட்டின்னு போறேன். இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தா தூரத்திலேருந்து லக்ஷ்மணன் சீதை எப்படி கஷ்டப்படுறா, எவ்வளவு கஷ்டப்பட்டு கெஞ்சி காட்டுக்கு போறான்றதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்தான். அது இப்படி யாருதே இன்னும் அவனுக்கு என்ன லக்ஷ்மணன்றவன் ஆதிசேஷனா இருக்கக்கூடியவன். கட்சவி அப்படின்னே பேர். அதுக்கு கண்ணே செவி. பாம்புக்கு தனியா காது கிடையாது, கண்ணே காது. கண்ணு மூலமாவே அதுக்கு காது கேட்கும். அதே போல லக்ஷ்மணன் அவன் ஆதிசேஷனால பார்க்கிற பார்வையிலேயே அவனுக்கு எல்லாம் காது கேட்கறது. என்ன நடக்கிறது அங்க, சீதை எப்படி கஷ்டப்படுறா அப்படின்றதெல்லாம் தெரியுது. பார்த்தான், அப்பவே பார்த்தான். சரி சீதைக்கே இந்த நிலைமைன்னா நம்ம எங்க கூட்டின்னு போக போறான், சரிதான் ரொம்ப நிர்பந்திக்கணும் போல இருக்கு, பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தான். எப்பொழுது சீதையை அழைத்து செல்ல சம்மதித்தானோ ஓடியே வந்தான் லக்ஷ்மணன். வந்து காலில் விழுந்துட்டான். காலில் விழுந்து காலை கெட்டியா பிடிச்சுட்டான். காலை விடாமல கெட்டியா இருக்க பிடிச்சுட்டான். இருக்க பிடிச்சுட்டோ அவ்விடத்துல பார்த்தான். சப்ராதுஷ்சரண உகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதாமுவாச்சாதி அசாகாராக வஞ்ச மகாப்ரதம். சப்ராதுஷ்சரண உகாடம். சப்ராது தன்னுடைய அண்ணாவினுடைய திருவடி தாமரைகளை சரண உகாடம் ரெண்டு திருவடிகளையும் கெட்டியா பிடிச்சுட்டான். இவன் காலை விடுவித்துக் கொண்டால்தான் காட்டுக்கே போக முடியும், உதறினால் தான் போக முடியுன்ற மாதிரி கட்டியா பிடிச்சுட்டான். நான் உதறினாலும் போக முடியாது, இவனை காட்டுக்கு கூட்டின்னு போறேன்னு சொன்னால்தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி கட்டியா பிடிச்சுட்டான். சரண உகாடம் நிபீட்ய ரகுநந்தனஹ சீதாமுவாச்சாதி யசா. அப்படி காலை பிடிச்சுட்டவன் ராமனை பார்த்து வார்த்தை சொல்லு, சீதையை பார்த்து வார்த்தை தெரிவித்தான். ஏன் அப்படின்னா ராமன் கட்டாயம் கூட்டின்னு போக மாட்டான், சீதை தான் புருஷகாரம் பண்ணணும். வல்டா ஐயோ பாவம்னா பாருங்கோ தம்பி, ஐயோ பாவம் அவனும் வரணும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறான், பரவாயில்ல கூட்டின்னு போவோமே, அதனால என்ன பெரிய ஆயிட போகுது, பக்கம் ஒரு உறுதுணையா இருக்கும் கூட்டின்னு போவேன் என்று சீதை புருஷகாரம் செய்ய வேண்டும். அவள் புருஷகாரம் செய்தால்தான் ராமன் கூட்டின்னு போவோம், இல்லைன்னா பலிக்காது என்று தெரியும் லக்ஷ்மணனுக்கு. அதனால சீதையை பார்த்து அவ்விடத்திலே சரணாதி பண்ணான். லக்ஷ்மணன் சரணாதி இருக்கிறதே, சீதையை முன்னிட்டு கொண்டு சரணாதி செய்தான். ராகவம் ச மகாபிரதம். ராகவன் நீர் ரகுகுலத்திலே பிறந்தவராயித்தே, ரகுவம்சத்திலே பிறந்தவர், இப்படிப்பட்ட நீர் காரியம் பண்ண வேண்டாமா, உங்களுக்கு என்னை நீர் ரட்சிக்க வேண்டாமா என்று அவருடைய திருவடி தாமரை கட்டியா பிடித்து கொண்டு வார்த்தை தெரிவித்தான். அற்புதமான விற்த்தாந்தம் பார்க்கிறோம். அக்காலத்தில் சீதா விராட்டி அவளை பார்த்து வார்த்தை சொன்னான், அவள் புருஷகாரை ஆக வேண்டும் என்கிறபடியால். அவள் இருந்தபடியால் தான் முதல்ல காட்டுக்கு அழைத்து செல்ல மாட்டேன், என்ன பண்ணாலும் கூட்டிட்டு போக மாட்டேன் என்று சொன்ன பெருமாளை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லும்படியாக வைத்தான் லக்ஷ்மணன். சீதையை முன்னிட்டால் தான் காரியம் நடக்கும்ன்றது லக்ஷ்மணனுக்கு தெரிந்தது. அதை அனுஷ்டித்து காட்டினான், காரியமும் பலித்தது. அதனால இவள் இருந்தால்தான் காரியம் நடக்குமே தவிர
இவள் இல்லை, இவளை முன்னிட்டு கொண்டு பற்றவில்லைன்னு சொன்னா கடைசியில என்ன ஏற்படும்? எம்பெருமானை ஒரு காலத்திலையும் சேர முடியாது என்று காட்டுகிறார்கள். அந்த ஒரு குடும்பத்திலே இருந்தவர்கள் அவர்கள் அனுஷ்டானத்தை விட்டே அறியலாம்னு சொல்லுவார்கள். ஒரு குடும்பம், யார்? ராவணனுடைய குடும்பம். ராவணனுடைய குடும்பத்திலே ஒருத்தன் அண்ணா ராவணன். அவன் என்ன பண்ணான் என்றால், எனக்கு அங்கி வேண்டாம் அங்கம் வேண்டும்னு சொன்னான். அங்கி என்று ஷரீரியாக உயிராக இருக்கக்கூடியவன் ராமன். அங்கம் என்று ஷரீரஸ்தானத்திலே இருக்கக்கூடியவள் சீதா பிராட்டி. ராவணன் என்ன சொன்னான்? இதா அங்கியாக இருக்கக்கூடிய ராமன் எனக்கு வேண்டாம், அங்கமாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி அவள் மட்டும் போரும்னு சொன்னான். அதனால என்ன ஆயிடுதுன்னா ராவணன் கடைசியில அங்கேயே போயிடுது. என்ன உயிரே போயிடுது. அதே குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தி தங்கை, அவள் என்ன சொன்னான்னா, எனக்கு அங்கம் வேண்டாம் அங்கி மட்டும் போரும்னு சொன்னான். அங்கி உயிரா இருக்கக்கூடிய ராமன் அவன் மட்டும் போரும், அங்கமா இருக்கக்கூடிய சீதை, சரீரமா இருக்கக்கூடிய சீதை அவள் வேண்டாம், அவளை விழுங்கிடுறேன்னு போனான். அதனால இவளுக்கு என்ன ஆச்சுன்னா அங்கம் போயிடுது. உயிர் இருந்தது, அங்கமாக இருக்கக்கூடிய மூக்கு காது அதெல்லாம் போயிடுது. இது ரெண்டுமே வேண்டும்னு தெரிவித்தான் விபீஷணன். சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனை வந்து சந்தித்தான் கடற்கரையிலே. அதனால விபீஷணன் ரெண்டு தோடையும் வாழ்ந்து போனான். அங்கம் அங்கி ரெண்டு தோடையும் உயிரோட வாழ்ந்து போனான்னு விற்த்தாந்தம் பார்க்கிறோமாக. இதை அந்த குடும்பத்திலே இருக்கிறவர்களை வைத்து அறியலாம்னு காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். ரெண்டும் தகாது. பிராட்டி இல்லாத எம்பெருமான் வேண்டும்னா அதுவும் சேராது. எம்பெருமானை விட்டு பிராட்டி மட்டும் வேண்டும்னா தகாத எண்ணத்தோட கூடியிருந்தால் அதுவும் சேராது. பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்ற வேண்டும். ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி என்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை பற்றினால் கட்டாயம் வாழ்வு. நம்முடைய பூர்வர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அப்படிதான் அனுஷ்டானத்திலே கொண்டார்கள் லக்ஷ்மணன் முதலியோர். லக்ஷ்மணன் அப்பொழுது பார்த்திருந்தான், பிராட்டியை முன்னிட்டு பத்தினால் பெருமான் காரியம் பண்றான்னு தெரிஞ்சிருந்தது. அதனால தான் பிற்பாடு என்ன பண்ணான்னா அதே லக்ஷ்மணன் லக்ஷ்மண முனியாக சுவாமி எம்பெருமானாராக அவதரித்த காலத்திலே வந்து சேர்ந்தார். பொங்குனி உத்திரன் நன்னாள் தினம் கோயிலுக்கு வந்தார். கோயில வந்து பார்த்தார், பெருமானை பார்த்தார், நம்பெருமானை பார்த்தார். நம்பெருமானை பார்த்தால் அன்னைக்கு என்னவோ அப்படி கொஞ்சம் தலை தொங்கி இருந்தது. தலை எப்பொழுதும் அப்படி தலையை தூக்கி கொண்டு தான் சர்வேஸ்வரன் சொல்லும்படியா அப்படி தலையை நிமிர்த்தி கொண்டு இருப்பன் நம்பெருமான். அன்னைக்கு மட்டும் அப்படி கொஞ்சம் பவ்யனா கொஞ்சம் அப்படி தலையை கொஞ்சம் முடிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. பார்த்தார், பெருமானார் பார்த்தார், என்னடா அது தலையை என்னவோ கொஞ்சம் அப்படி குடிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே, என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு அப்படி பக்கத்துல திரும்பி பார்த்தேன். பக்கத்துல பார்த்தா ஸ்ரீரங்க நாச்சியார் எழுந்தருளி இருக்கிறார். பங்குனி உத்திர சேர்த்தியிலே பெரிய விராட்டியார் ஸ்ரீரங்க நாதனும் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுந்தருளி இருக்கா. பார்த்தார் பெருமானார், இதுதான் காரணமா, பிராட்டி இருக்கா அதனாலதான் எம்பெருமான் அப்படி கொஞ்சம் பவ்யனா இருக்கானா, சரி இதுதான் சரியான சமயம். பிராட்டி எப்போ இருக்காளோ அப்போ கேட்டால்தான் நமக்கு வேண்டியது பலிக்கும் என்று நினைத்தார் எம்பெருமானார். நேரா போனார், பிராட்டியை முன்னிட்டு கொண்டார். நல்ல பிராட்டியை கொண்டாடத் தொடங்கினார். அடே கில ஜெகன் மோதனம் மஸ்மன் மோதனம் மசரண்ய சரண்யா மரண்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே. முதல்ல பிராட்டி அவள் காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்து பிராட்டியை சரணாதி பண்ணார். சரணாகதி கத்தியத்திலே கத்தியத்திரயம் பாடினார். அப்பொழுதோ முதல்ல சரணாதி கத்தியத்திலே சீதா பிராட்டியா இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க நாச்சியார் அவரை சேவித்தார். அவளை முன்னிட்டு கொண்டாள். அவள் தெரிவித்தாள், அஸ்துதே தைவ சர்வம் சம்பத்யதே என்று, நீர் நினைத்ததெல்லாம் உமக்கு கைகூடும் நடக்கும் என்று பிராட்டி சொன்ன பிற்பாடுத்தான் நம்பெருமானை பார்த்து பாடுதான் எம்பெருமானை பார்த்து பரபடியாக பேசி என்னுடைய சம்பந்திகளுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க பெருமானும், பெருமானாரே உமக்கும் உடைய சம்பந்திகள் எல்லோருக்கும் மோட்சம்னு கொடுத்தான் நம்ம பார்க்கிறோம். அதனால தான் பெருமானாரோட ஒரு சம்பந்தம் வேண்டும் என்று எல்லாரும் ஆசைப்படுகிறோம். பெருமானாரோட சம்பந்தம், அவருடைய திருவடித்தாமர்களை பற்ற வேண்டும், அவருடைய சம்பந்தத்தை ஆச்சாரிய முகேன பெற வேண்டும். உடைய சம்பிரதாயத்திலே ஆசைப்படுகிறோம். பெருமானார் சம்பந்தம் இருந்தால் கட்டாயம் மோட்சம் என்று பெற்று வைத்தார காலத்திலே என்ன ஆச்சரியம், என்ன கருணை. காலத்திரேன கரணத்திரய நிர்மிதா அதிபாபக்ரியஸ்ய சரணம் பகவட்சமைவா சாசத்வேவ கமலா ரமணே ஸ்திதாயது சேமஸ்யேவஹி யதீந்திரம் அவட்சிதான் என்கிறார் சுவாமி மணவாள மாமனிகள் தம்முடைய எதிராஜ விம்சதியில். காலத்திரயேபி கரணத்திரய நிர்மிதாத், காலத்திரயம் மூன்று காலங்களிலே, கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன, இப்படி மூன்று காலத்திலேயும் கரணத்திரய நிர்மிதா என்று கரணத்திரயங்கள் மூன்று கரணங்களாலேயும் மனோவாக்காயங்கள் மூன்று கரணங்களாலேயும் அதிபாபக்ரியஸ்ய சரணம், நிறைய கிரியைகள் நிறைய பாபங்கள் சேர்த்துட்டே போகும்.
எவ்வளவு பாபம், பாபத்துக்கு எண்ணிக்கையே கிடையாது. அவ்வளவு பாபத்தை சேர்த்துட்டு போறோம். இதற்கெல்லாம் பகவத் க்ஷயைவ என்று இதற்கெல்லாம் எம்பெருமான் முன்னிலையிலே போய் நின்று இதையெல்லாம் பொறுப்பிக்க வேண்டும் கேட்டார். பெருமான் மன்னிப்பானா, ஏற்றுக்கொள்வானா என்பதெல்லாம் தெரியவே தெரியாது. அவ்வளவு பாபத்தை சேர்த்து வச்சிருக்கோம். இந்த பாபத்தை எல்லாம் எப்படி நாம் எம்பெருமானிடத்திலே அவன் பொறுக்கும்படியாக செய்யலாம் என்றால், எம்பெருமானார் அன்று கேட்டாரு. அவருடைய ஒரு சம்பந்தத்தினாலேதான் இந்த பாபம் இருந்தும் தைரியமா எம்பெருமான் முன்னாடி போய் நிற்கிறோம். அன்றைய தினம் கமலோ ரமணி ஸ்திதாயது, பிராட்டியோட கூடியிருந்த காலத்திலே எம்பெருமானார் அவரை கேட்டு தம்முடைய சம்பந்திகளுக்கு இந்த பரமபதத்தை வாங்கி வைக்காமல் போயிருந்தார்னு சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன ஆயிருக்கும், என்ன கதி ஏற்பட்டிருக்கும்? துடித்து போகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். ஆஹா, நாம் வாழ்ந்து போகிறோம் தான் எம்பெருமானாரினுடைய திருவடி சம்பந்தத்தினாலே என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. அப்படி எம்பெருமானார் எல்லா சம்பந்திகளுக்கும் மோட்சம் பெற்று வைக்க முடிந்ததுன்னா அது பிராட்டியினுடைய புருஷகார வைபவத்தினார். அதனாலேதான் அண்டாளும் இவ்விடத்திலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு, சீதா பிராட்டியை முன்னிட்டு கொண்டு ராமனை பற்றுகிறாள் என்பது அற்புதமான விஷயம் இவ்விடத்திலே. அதற்கு ஏற்ப சீதா பிராட்டி அவளை உணர்த்தக்கூடிய ஆச்சரியமான பாசுரம்தான் இந்த 18வது பாசுரம். உந்து மதகளித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மைத்துணன் பேர் பாடா செந்தாமரை கையால் சீரார் மலையொழிப்பார் வந்து திரவாய் மகிழ்ந்து. உந்து மதகளித்தன், இதெல்லாம் யாரு கடைமொழிதான்? தசரதன் அவனுக்கு கடைமொழி. நந்தகோபாலன் தெரிவிக்கிறாளே, பூவையெல்லாம் ரட்சித்தவன், அப்படிப்பட்டவனுக்கு அடைமொழி தெரிவிக்கிறாள். உந்து மதகளித்தன், து மதகளிர், மதகளிர் மதம் பிடித்த களிரின காட்டு யானை. இந்த காட்டு யானையை உந்து தள்ளக்கூடிய சாமர்த்தியத்தோட கூடினவன், அப்படிப்பட்ட புஜபலத்தோட கூடினவன். தகளிர்னு சொன்னது எதுக்கா? மதம் பிடித்த யானையை தள்ளுவதுன்றது, மதம் பிடித்த யானைன்றது ரொம்ப பிரபலமா இருக்கு, மிகுந்த பலத்தோட கூடியிருக்கு. அப்படிப்பட்ட யானையை தள்ளக்கூடிய சாமர்த்தியம். அவ்வளவு பலம் உண்டு தோளிலே. ஓடாத தோல் வலியன், நாட்டிலே இதை போலே யாருக்குமே தோல் வலிமை கிடையாது. ஓடாதன்னா நாட்டில் ஓடாத, நாட்டிலே இதை போல தோல் வலிமை யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட தோல் வலிமையோட கூடியிருந்தான். நாட்டிலே என்னன்னா தேவதைகளுக்கு கூட கிடையாது. போல பெருமை தேவதைகளுக்கே கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணான்னா அவர்கள் தசரதனிடத்துல இறங்கி வந்தா. சம்பரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அந்த சம்பரன்ற அசுரனை தேவதைகளால கொல்ல முடியாத காலத்துல அவர்கள் அயோத்தியைக்கு வந்தார்கள். தசரதன் காலில் விழுந்த, இது தசரத மன்னவனே, தேவரீர் வர வேண்டும், வந்து எங்களுக்கு ரட்சிக்க வேண்டும், இந்த சம்பரன்ற அசுரனை கொல்ல வேண்டும், ஒன்று எங்களை காக்க வேண்டும் பிரார்த்தித்தார்கள் தேவதைகள். பிரார்த்தித்தபடியாலே தசரதன் தேவலோகத்துக்கு சென்றான். அவ்விடத்திலே சென்று யுத்தம் பண்ணான். சம்பரன்ற அசுரனோட யுத்தம் பண்ணி தேவதைகளாலே ஜெயிக்க முடியாத சம்பராசுரனை இவன் ஜெயித்தான். இப்பொழுது தேரோட்டியாயிருந்தாள் கைகை. சம்பராசுர யுத்தத்திலே கைகைக்கு நல்லா தேரோட்ட தெரியும். அவள்தான் தசரதனுடைய தேரோட்டி. முன்னாடி இருந்து தேரை ஓட்டின்றதா. அப்பொழுதுதான் சம்பராசுரனை கொன்ற பிற்பாடு பொழுது நன்னா தேரோட்டின்றதா. அவளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் தேரோட்டி, குறுக்கையும் நெருக்கையும் தேரோட்டி அவன் ஜெயிக்கும்படியாக செய்தவன் கைகை. அப்பொழுதுதான் தசரத மன்னவன் 2 வரம் கொடுத்தான் கைகைக்கு. இப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். அது நிற்க அப்படிப்பட்ட தோல் வலிமை உண்டு. தேவதைகளுக்கு கூட இல்லாத தோல் வலிமை இவனுக்கு உண்டு. தசசு திக்ஷு அப்பிரதிமஸ்ய ரதஹா யஸ்ய சஹா தசரதஹான்னு இவனுடைய பேரினுடைய பெருமை. பேருக்கு என்ன வியுத்பத்தி? தசரதன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். என்னுடைய பாட்டனார் அவருடைய உபன்யாசம் அதை தொடங்கி வைக்க வேண்டும் என்று வந்தவர் ராமாயணத்தை பத்தி சொல்ல போறார், தசரதனை பத்தி சொல்ல போறார். தசரதன்றவருக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? தசரதன்றவருக்கு 10 தேர் இருந்தது. தசரதன் இன்னும் 10 தேர் இருந்தது அப்படின்னு சொன்னார். 10 தேர் இருந்தது, அதுவா பெருமை? 10 தேர் இருக்கிறதுன்றது என்னவோ அவர் 10 கார் இருக்கிற மாதிரி நினைச்சு விட்டார். 10 கார் வச்சுட்டா ரொம்ப பெரிய பெருமை, இந்த மாதிரி 10 தேர் இருந்தா ரொம்ப பெரிய பெருமை நினைச்சு விட்டார். அதுவா பெருமை? பெரிய ரத கஜ துரக பதாதி சைன்யம் அப்படின்னு சொன்னார். ரத்த சைன்யம் தான் எவ்வளவு தேர் இருக்கும் தான், வெறும் 10 தேரா இருக்கும். தேர் படைன்னு சொன்னா எவ்வளவு தேர், எல்லா தேரும் இவனுடையதுன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான தேர்கள் இருக்கும். வெறும் 10 தேரா வச்சுட்டு இருக்க போறார் ராஜா, அது பெருமை அல்ல. 10 தேர் வச்சுட்டு இருக்கிறது பெருமை அல்ல. தசரதன்னா என்ன அர்த்தம்? 10 திசைகளிலேயும்
தேரை ஓட்டக்கூடிய சக்தி உண்டு. இந்த லோகத்துல 8 திசை பார்க்கிறோம், வடக்கு, கிழக்கு, மேற்கு, இதே போல தெற்கு என்ன, தென்மேற்கு, வடகிழக்கு முதலிய 8 திசைகள் இருக்கு. இந்த 8 திசைகள் என்ன, அதே போல கீழே இருக்கக்கூடிய லோகம், மேலே கீழே மேலே, மொத்தம் 10 திசையிலையும் தேரை ஓட்டுவான். மேல தேரை ஓட்டின்னு போகக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. தேர்றது பொதுவா நேரா தானே போகுது. அப்படி இல்லாமல் மேல் நோக்கி தேரை ஓட்டுவன், கீழ் நோக்கி தேரை ஓட்டுவன், அப்படி 10 திசையிலேயும் தேரை ஓட்டுவன். யாராலையும் தடுக்க முடியாது. என்னுடைய தேரை தடுத்தார்கள், மேலே செல்ல முடியாமல் தடுத்தார்கள்ன்றதே கிடையாது. எங்க வேணா தேர் ஓடும். அப்படிப்பட்ட தோல் வலிமையோட கூடினவன் தசரதன். இவனுக்கு இப்படிப்பட்ட தோல் வலிமை இருந்ததுனால்தான் ராமனுக்கே தோல் வலிமை வந்தது. அவன் மிகுந்த புஜபலத்தோட கூடினவன். சீதா பிராட்டி கொண்டாடுகிறான். காட்டுல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு. கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வாபி வரானனா நாகாரயதி சந்திராசம் பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா. சரியான ஸ்லோகம் பார்க்கிறோம் ஸ்ரீராமாயணத்துல. கஜம் வா வீக்ஷ சிம்மம் வா, காட்டுக்கு போனா சீதை 2 பேரும் போனா அவடத்துல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கு. கஜம் வா, யானை இருந்தது. ஆனா பாரு பெரிய யானை. ஆனா என்ன சாதாரணம் இல்லை. ஏதோ இந்த நாட்டுல கோயில்கள்லாம் கட்டி வச்சிருக்காளே, யானை எல்லாம் போனா எல்லாம் பழம் எல்லாம் கொடுத்தா வாங்கிக்கிறது, அந்த மாதிரி யானை கிடையாது. காட்டு யானை பெருசா இருக்கும். காட்டு யானையானது மதம் பிடித்த யானைகள். எப்பொழுது எப்படி வந்து மிதிக்கும்னே தெரியாது. அப்படிப்பட்ட காட்டு யானை. அதை பார்க்கிறாள். கஜம்பா வீக்ஷ சிம்மம்பா, மேலே சிம்மத்தை பார்க்கிறாள். சிம்மம் நடந்து வருது. வியாக்ரம் வாபி வரானனா, வியாக்ரம் புலி, 18 அடி பாயக்கூடிய புலி. அந்த புலியை பார்க்கிறான். இதெல்லாம் பார்த்தா சீதைக்கு எப்படி இருக்குண்டா, ஏதோ ஜூல போய் பாக்குற மாதிரி இருக்கு. என்னவோ அதெல்லாம் கூண்டுக்குள்ள இருக்கிறா போலையும், இவள் என்னவோ எந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறா போலையும், இப்படி நடக்கிறா போல இருக்கிறது. உண்மையிலேயே பார்த்தால் அங்க ஒண்ணும் கிடையாது. காட்டுல அது சஞ்சரிச்சுட்டு இருக்கு. அது சஞ்சரிக்கக்கூடிய காட்டுல இவா சஞ்சரிக்கிறா. அதுவும் இவா தரையில நடந்து போயிட்டு இருக்கான். இந்த சஃபாரி எல்லாம் போடுறாளே, கூண்டுக்குள்ள நல்லா கூண்டுல வலையெல்லாம் அடைச்ச ஒரு வண்டி. இந்த வண்டியில ஏற்றிட்டு அது நடமாடிட்டு இருக்கும். நாம கூண்டுல போவோம். கூண்டுல அடைச்சிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவ்விடத்துல அந்த சிங்கம் புலி அதுக்குள்ளலாம் அது கூடயே நடக்கிற மாதிரி அந்த கூட்டுல எல்லாம் அடைச்சு கூட்டிட்டு போறாளே, அதை போல ராமன் தேர்ல போனானா 4 பக்கமும் மலை அடிச்ச தேர். சிங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தேர்ல போல நடந்து போறான். நடந்து போகக்கூடிய காலத்திலேயும் இந்த சிங்கமோ யானையோ புலியோ இதெல்லாம் பார்த்தா என்ன ஏற்படும் அப்படின்னா பயம் வரும். என்னடா அது, புலி இவ்வளவு பெரிய புலியா இருக்கு, உருமடுது புலி, ஒருவேளை பாஞ்சிடுமோ நம்ம மேல என்று ஒரு பயம் ஏற்பட்டதா, முகத்திலே ஒரு விகாரம் ஏற்பட்டதா என்றால் எதுவுமே ஏற்படல. இப்ப சுகமா பாக்குறான். சிங்கமா எவ்வளவு அழகா இருக்கு அந்த சிங்கம், மனம்தான் இருக்கேன். என்னவோ வளர்ப்பு விலங்குகள்லாம் இருக்கேன், நல்லா மாட்டை தடவி கொடுக்குற மாதிரி, பூனையை தடவி கொடுக்குற மாதிரி, அதை போல அதையெல்லாம் பார்க்கிறா போல. தீங்கில்லாத மிருகங்கள் அதை பார்க்கிறா போல பார்க்கிறார். சிங்கம்ன்ற பயமே இல்லைன்னா, புலின்ற பயமே இல்லை. இப்படி பார்க்கிறாள். எதனால் என்ன, பாஹு ராமஸ்ய சம்ஸ்ருதா, ராமனுடைய தோல் இருக்கே அந்த தோலை பற்றினபடியால். அவன் தோல் இருக்கு பக்கத்துல, அந்த தோலை அண்ட கொண்ட பலத்தாலே, பெருமாளினுடைய தோலை அண்ட கொண்ட பலத்தாலே என்ன ஏற்படுறது சீதைக்கு. என்ன மிருகமா இருந்தா என்ன, பக்கத்துல நம்ம ஆத்துக்கார் அவரோட தோல் இருக்கு. திடீர்னு இந்த மிருகம் பாஞ்சா கூட கையாலேயே புடிச்சு தூக்கி வீசிடுவார். இப்படிப்பட்ட தோல் வலிமை. சிங்கத்தையே தூக்கி எறிஞ்சுடுவார். அப்படிப்பட்ட தோல் பலம் உண்டு, சாதாரணம் இல்லை. அதே போல யானைன்னு வந்தா யானைய தோளாலேயே அப்படி ஒரு தள்ளினார்னா யானை அந்த பக்கம் போய். அப்படிப்பட்ட தோல் பலம் உண்டு ராமனுக்கு. அந்த தோல் பலத்தை பார்த்தபடியாலே எந்த மிருகத்தை பார்த்தாலும் இவளுக்கு பயமே இருக்கிறது. பயமில்லாமல் பார்த்தாள் என்று கொண்டாடுகிறார். அப்படி அவசிய சம்சுதா என்று ராமனுடைய தோளை பற்றி கிடந்தாள் சீதா பிராட்டி. அப்படிப்பட்ட தோல் வலிமையோட கூடியிருந்தான் ராமன். அந்த தோல் வலிமை இவன் பெற்றதே தசரதன் கிட்ட இருந்து தான் சொல்லணும். இதனாலே தசரதன் தோல் வலிமையோட கூடியிருந்தான் என்று சொன்னால் கொண்டாட தட்டில்லை. அப்படிப்பட்ட தோல் வலிமையோட கூடியிருந்தான். உந்து மதகளித்தன் ஓடாத தோல் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய். படிப்பட்ட நந்தகோபாலன் தசரதன் ராமனை பெற்றெடுத்தபடியாலே மிகுந்த ஆனந்தத்தோட கூடி லோகத்தையெல்லாம் ரட்சிக்க கூடியவன். படிப்பட்ட நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபாலனுடைய மராட்டு பெண்ணே அழைகிறது. இப்படி போய் அழைக்கிறார். எதுக்காக இப்படி கூப்பிடணும், ராமனுடைய மனைவியே அப்படின்னு கூப்பிடலாம், அல்லது சீதையே கூப்பிடலாம், இல்லன்னா ஜனகனுடைய பெண் பிள்ளையேன்னு கூப்பிடலாம். இப்படியெல்லாம் கூப்பிடலாமே. ஏன் ஜனகனுக்கு பெருமை கிடையாதா? தசரதனுடைய பெருமையெல்லாம் சொல்லி உத்து மதகளித்தான் ஓடாத தோல்வலி நந்தகோபாலன் பெண்மகளேன்னு அவன் பெருமையெல்லாம் சொல்லி சொல்றாளே, ஏன் ஜனகனுக்கு பெருமை கிடையாது? இப்படிப்பட்ட பெருமை தெரியுமா? ஜனகனுக்கு சாதாரணம் கிடையாது. காலத்திலே ஜனகன் பாடம் வாசித்து வந்தான். யாக்ஞவல்கர் அப்படின்னு ஜனகனுடைய குரு, அவரிடத்துல ஆச்சாரியன், அவரிடத்துல ஆச்சாரிய குருகுலத்திலே இருந்து வாசம் செய்து பாடம் படிக்கிறான் ஜனகன். அதான் ராஜகுமாரனா இருந்தாலும் குருகுலத்திலே வாசம் செய்து
மற்ற பேரோட சேர்ந்து பாடம் கற்க வேண்டும். இப்படி கத்து வருகிறான் ஜனகன். கத்துண்டு வரும்பொழுது இல்ல அந்த யாக்ஞவல்கர் எப்பொழுதும் ஜனகனையே பார்த்து பாடம் எல்லாம் நடத்துவார். அவனுக்கு அவனை பார்த்தே பாடம் சொல்லி கொடுக்கறது என்ன, அவனுக்கு புரிஞ்சுதா அப்பப்போ கேட்கறது என்ன, இப்படி அவனிடத்திலேயே மிகுந்த பிரீத்தியோட இருந்தார் யாக்ஞவல்கர் குரு. அடுத்த உடனே சிஷ்யா எல்லாம் பேசிட்டா, பத்தியா நம்ம ஆச்சாரியன் பத்தியா, பிற்காலத்துல வருங்காலத்துல இவன் ஜனகன் ராஜா ஆயிடுவான்னு தெரியும், அதனால அவனை மட்டும் நல்லா விசேஷமா கவனிச்சுக்கிறேன், அவனை மட்டும் எப்பொழுதும் நல்லா புரிஞ்சுதா அப்படின்லாம் கேட்டு நல்லா விசேஷமா கவனிச்சுக்கிறேன். நம்ம எல்லாம் ஏறு எடுத்தும் பாக்குறது இல்ல, எல்லாம் காசுதான், ராஜா ஆனப்பறம் அவன் நிறைய பொன் முடிச்செல்லாம் கொடுப்பான் அப்படின்னு நம்ம குரு இதெல்லாம் பண்றார் அப்படின்னு எல்லாரும் பேசின்றது. பார்த்தார் யாக்ஞவல்கர். இந்த ஜனகனுடைய பிரபாவத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் நினைத்தபடியால என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நாள் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது தம்முடைய தபோபலத்தாலே இந்த பாடசாலையில படிக்கிறாளே பசங்கள், இந்த பசங்களுடைய குடிசைகள் அதெல்லாம் தீ பிடிச்சு எரியற மாதிரி காட்டினார். தபோபலத்தால இப்படி காட்டினார், எல்லாம் நெருப்பிடிச்சுன்னு எரியற மாதிரி காட்டினார். பார்த்தாலும் இல்லையோ இந்த பசங்கள் இவர்கிட்ட பாடம் கவனிச்சுட்டே இருக்கிறவா திரும்பி அந்த பக்கம் பார்த்தா எல்லாம் நெருப்பிடிச்சு எரியுது, நெருப்பிடிச்சு எரியுது அப்படின்னு எல்லாரும் கிளம்பி ஓடியே போட்டா. ஜனகனை தவிர அந்த இடத்துல அந்த பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துல ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் ஓடியே போயிட்டா. எதுக்கா அப்படின்னா இவளோட கௌபீனம் அதே போல சின்ன வஸ்திரங்கள் கமண்டலும் அதுதான் வச்சுட்டு இருக்க போறா, இவ கிட்ட என்ன பெருசா இருக்க போறது, ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் காப்பாத்தணுமே, நெருப்பிடிச்சுட்ட பொழுது ஓடியே போடும். ஓடியே போய் பார்த்தா அங்க பார்த்தா ஒன்றும் நெருப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, பார்த்தா திரும்பி வந்துட்டான். அடுத்த நாள் பார்த்தார் இந்த யாக்ஞவல்கர், இந்த ஜனகனுடைய மாளிகை இருக்கிறது, அந்த மாளிகை என்ன, மிதிலா நகரம் என்ன, எல்லாம் நெருப்பிடிச்சு எரிகிற மாதிரி காட்டினவாறே பார்த்தா பசங்கள்லாம் ஓடிய வந்தா ஜனகர் இடத்துல, ஜனகரே உன் நாடு நெருப்பிடிச்சு எரியுறதுடா, மாளிகையே நெருப்பிடிச்சு எரியுறது, போ சீக்கிரம் போய் என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கோ எல்லாத்தையும் தேர்த்து எடுத்து வச்சுக்கோ, உடனே போ அப்படின்னு சொன்னவாறே ஜனகன் தெரிவித்தார், என் நாடு எரிந்தால் எனக்கு என்னடா வந்தது, நான் இவ்விடத்திலே பாடம் கற்க வந்திருக்கிறேன், பாடம் கற்கக்கூடிய காலத்திலே வேறு எதிரையும் கவனம் செல்லக்கூடாது, இதுல மட்டும்தான் கவனம் செல்ல வேண்டும், இவ்விடத்திலேயே கவனித்துக் கொண்டிருக்கிறேன், நாடு எரிந்ததுன்னா அதை பாத்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கா, சேவகர்கள் இருக்கா, அவ பாத்துக்க போறா, அவர்கள் விஷயம் அது, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, இதெல்லாம் தேகத்துக்கு உண்டான அழிவு, செல்வம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, போயிடும், அழிஞ்சு போயிடும், இதெல்லாம் வச்சு நாம என்ன பண்ண போறோம்னா ஆத்ம ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அப்படிப்பட்ட குருவை அவமதித்து விட்டு ஊர்காலத்திலேயும் ஐஸ்வர்யத்தின் பின்னே போக மாட்டேன்னு தெரிவித்தார். அப்பொழுது ஜனகன் ஆச்சரியப்பட்டு போனார்கள். விடத்திலே இருந்த கூட படிச்சுட்டு இருந்த சகபாட்டிகள் எல்லாம் படிப்பட்ட பிரபாவம், விதேகன் சொன்னால் தேகத்திலே அவனுக்கு இச்சையே கிடையாது, எப்பொழுதும் ஆத்மாவிலே ஆத்மரட்சையிலே ஊன்றி இருக்கக்கூடியவன் ஜனகன். அப்படிப்பட்ட ஜனக குலத்திலே பிறந்தவள் சீதை. இருக்கும்போது ஜனகனுடைய பெண் பிள்ளையே ஜானகியே என்று அழைத்திருக்கலாமே, அதை விட்டுட்டு எதற்காக இப்படி அழைக்கிறான், நந்தகோபாலன் மருமகளே, நந்தகோபனை இட்டு அழைக்கிறாளே, எதற்காக இப்படி அழைக்கிறாள் என்று கேட்டார்கள் நம்முடைய பூர்வர்கள். எதனால் என்ன, இப்படி சொன்னால்தான் சீதைக்கு புரியும், சீதைக்கு இப்படி சொன்னால்தான் நான் பிரீதி, அவளுக்கு எதை பெரிதாக நினைத்து இருக்கிறாள்னா ஜனகனுடைய பெண் பிள்ளைன்றதை காட்டிலும் தசரதனுடைய மருமகள் என்பதைத்தான் அவள் பெரிதாக நினைத்திருக்கிறாள். இப்படி சொன்னால்தான் அவளுக்கு ஆனந்தம். எங்க இருந்து தெரியறதுன்னா அவளே தன் அப்படித்தான் சொல்லிக்கிறாள். ஹனுமான் வந்தான் அசோகவனத்திலே, சீதா பிராட்டியின் முன்னிலையிலே வந்து நின்றவாறே சீதா பிராட்டி அவள் தன்னை பத்தி தானே சொல்லிக் கொள்கிறாள். ஹனுமானுக்கு தெரியணும்ன்றதுக்காக சொல்றான், நான் யாரு தெரியுமா, ஸ்னுஷா தசரதஸ்யாஹம் சத்ரு சைன்ய பிரதாபினஹ துஹிதா ஜனகஸ்யாஹம் விதேயஸ்ய மகாத்மனா தெரிவித்தாள். ஸ்னுஷா தசரதஸ்யாஹம், நான் ஸ்னுஷைனா மருமகள்னு அர்த்தம். நான் யாருக்கு மருமகள்னா தசரதஸ்யாஹம், நான் தசரதனுக்கு மருமகள் தெரிவித்தாள். அவள் எப்படிப்பட்டவன் தெரியுமா தசரதன், சத்ரு சைன்ய பிரதாபினஹ, சத்ரு சைன்யம் இருக்கிறதே அதையெல்லாவற்றையும் அழிக்கக்கூடியவர். இவருடைய பிரபாவம் சத்ரு சைன்யத்திலே கூட பேசப்படும், சத்ருக்கள் கூட பேசும்படியான பிரபாவத்தோட கூடினவர் தசரதன். என்ன அபிப்பிராயம்னா, மாமனாருக்கு என்ன தோல் வலிமை தெரியுமா, அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா நான் இப்படி அசோகவனத்துல இருந்திருக்க மாட்டேன், நியாயமா அவர் போயிட்டார், அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி 10 மாசம் இருந்திருக்க மாட்டேன், நான் பிரிந்தேன்னு தெரிந்தா உடனடியா வந்து ராவணனை கொண்டு இருப்பார், ஏதோ அவர் பிள்ளையும் இருக்காரு ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விரும்ப காட்டுல அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு உள்ள அபிப்பிராயம். அது தோற்ற தெரிவிக்கிறாள். சத்ரு சைன்ய பிரதாபினாக, படிப்பட்ட வீரர் என்னுடைய மாமனார், அவருடைய மருமகள் நான் என்று முதல்ல சொல்லிட்டார். பிற்பாடு தெரிவிக்கிறார், துஹிதா ஜனகஸ்யாஹம், நான் யாருக்கு பெண்ணுனா விதேயஸ்ய மகாத்மனா, விதேய தேசத்தை சேர்ந்தவன்
ஜனக மன்னவன் அவனுடைய பெண் பிள்ளை என்று பின்னாடி சொல்லிட்டான். முதல்ல மாமனார் ஆயிட்டு சொல்லிட்டான். இது சீதை விஷயத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். மற்ற பெண்கள்னா இடத்துல போய் அம்மா நீ யாருமா, யார் நீ அப்படின்னு கேட்டா, யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எப்படிப்பட்ட தளி பண்றவர் தெரியுமா, ஊருக்கு எல்லாம் தளி பண்ணுவார். அவர் போனார்னா 1000 பேர் 10,000 பேர் எவ்வளவு பேர் வந்து நின்னாலும் ஒருத்தர் கூட பசியோட திரும்பி போவே மாட்டான். எல்லாரும் நன்னா சாப்பிட்டு ரொம்ப நன்னா இருக்கு ரொம்ப நன்னா இருக்கு என்று அவர்கிட்ட சொல்லிட்டு போவ. அப்படி எல்லாருக்கும் நன்னா சாப்பாடு போடுவார். நீ சொல்லுவார் உண்மையிலேயே இவர் ஒண்ணுத்தையும் பண்ண மாட்டாரா இருக்கும். வேற அங்கேருந்து அங்க பாத்திரம் எல்லாம் அங்கங்க நகர்த்தி வச்சு எல்லாருக்கும் பரிமாறவரா இருப்பார். இருந்தாலும் அவரை பத்தி நன்னா பெருமையா சொல்லுவார். எவ்வளவு பிரபாவம் தெரியுமா, அப்படிப்பட்டவருடைய பெண் பிள்ளை நான். இவ்வளவு பெரிய கேட்டரிங்ல இருக்கார் அவர், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறவர், அவர் பெண் பிள்ளை நான். அப்படியா, சந்தோஷம். மாமனார் கல்யாணம் ஆயிடுத்து போல இருக்கேன். மாமனார் அவர் எப்படி, அவர் யார், அவர் ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா அவர் இந்த ஊர் கலெக்டர் அவ்வளவுதான் அப்படின்றார். அவர் இந்த டிஸ்ட்ரிக்டே கலெக்டர். இருந்தாலும் அவரு கலெக்டர், அவர் ஏதோ அங்க இருக்கார் அப்படின்னு சொல்லிடுவார். அவரு கலெக்டருடைய மருமகள் தான் அப்படின்னு சொல்லிக்க மனசு வராது. கலெக்டர் என்னதான் அவருக்கு பெருமை இருந்தாலும் ஏதோ இருக்கார், அது என்ன அவர் மருமகள்னு நாம சொல்லிக்கிறது. அம்மா அப்பாக்கே பெருமை இருக்கு அப்படின்னு ஒண்ணும் இல்லாத பெருமை அதெல்லாம் பெருசா சொல்லி இவருடைய அப்பாவினுடைய பெண் அப்படின்னு சொல்லிக்கிறதுலதான் ஆசை இருக்குமே தவிர ஒரு காலத்திலேயும் மாமனார் பெருமையை சொல்லி அவருடைய மருமகள் நான்னு ஒருத்தையும் சொல்லிக்க மாட்டான். ஆனால் சீதை அப்படித்தான் சொல்ல வேண்டும்னு காட்டி கொடுக்கிறாள். முதல்ல மாமனார் அவருடைய பெருமை இட்டு சொல்ல வேண்டும், பிற்பாடு தாப்பனாரை இட்டு சொல்ல வேண்டும். அதனாலே மாமனாரை இட்டு தன்னை தெரிவித்துக் கொள்கிறாள். நந்தகோபாலன் மருமகள் நான் என்று தெரிவித்துக் கொண்டார் அனுமானுக்கு. அப்படி சொன்னால்தான் இவளுக்கு பிரீதி. அதனாலே ஆண்டாளும் அவனையிட்டே தெரிவிக்கிறாள், தசரதனையிட்டே தெரிவிக்கிறாள். நந்தகோபாலன் மருமகளே, தசரதனுடைய மருமகளே, நப்பின்னாய் என்று அழைக்கிறாள் ஆண்டாள். நப்பின்னாய் என்று நீ எப்படி இருக்கிறேன், நப்பின்னையா இருக்கிறீன்னு அழைக்கிறான். இதனால நப்பின்னாய் அழைக்கிறார். சீதா பிராட்டியை நப்பின்னாய் என்ற சப்தம் காட்டுமா என்று கேட்டாள். நப்பின்னை என்றவள் யார் என்றால் நீளாபிராட்டி. நீளாபிராட்டி பெரிய பிராட்டியால் ஸ்ரீமகாலட்சுமி, அவளுக்கு அவயவஸ்தானத்திலே இருக்கக்கூடியவள். பெரிய பிராட்டியால் தான் பிரதான மகிழ்ச்சியா இருக்கா. இந்த பெரிய பிராட்டியாருக்கு மற்ற நாச்சிமார்கள் இருக்காளே, பூதேவியோ நீளாபிராட்டியோ மற்ற எவ்வளவோ நாச்சிமார்கள் இருக்கிறார்கள் பரமவதத்திலே. சஹஸ்ர தேவ்ய சஹஸ்ரம் ததா ஆயிரக்கணக்கான தேவிமார்கள் இருக்கா. இவா எல்லாரும் பெரிய பிராட்டியாருக்கு அங்கஸ்தானத்திலே இருக்கிறார்கள், அவயவஸ்தானத்திலே இருக்கிறார்கள். திருவாபரணம் முதலியது எப்படி இருக்கோ அதை போல இருக்கா. பெரிய பிராட்டியார் அவள் தான் அங்கீஸ்தானத்திலே இருக்கிறாள். இவர்களுக்கு எல்லோருக்கும் தலையானவளாக இருக்கிறாள். அதனாலே இந்த நாச்சிமார்கள் மற்ற எந்த நாச்சிமார்களை சொன்னாலும் அது பெரிய பிராட்டியாரை காட்டும். அது காட்டாமல் இருக்காது. எம்பெருமானுடைய திருவடிகள், ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே, எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறேன் இது திருவடிகளை சொன்னால் அது திருவடிகளை உடைய எம்பெருமானை காட்டவில்லைன்னு சொல்ல முடியுமோ? பெருமானை காட்டல, நான் எம்பெருமான சேவிக்கலன்னா திருவடியை தான் சேவிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு காலத்தையும் சொல்ல முடியாது. பெருமானுடைய திருவடிகளை சேவிக்கிறேன்னு சொன்னா அது எம்பெருமான அளவும் போயிருக்கு. அதே போல அவயவஸ்தானியரா இருக்கக்கூடிய நப்பின்னை என்ன மற்ற பிராட்டிமார்களை சொன்னால் அது பெரிய பிராட்டியார் அளவும் போயிருக்கும். ஏன் அப்படின்னா மற்ற பேரை செய்யக்கூடிய காரியம் அதைத்தான் இவ பண்றா. இவள் என்ன காரியம் பண்றா, புருஷகாரம் பண்றா, சிபாரிசு செய்து சேர்த்து வைக்கிறாள். அதே காரியத்தை தான் மற்ற நாச்சிமார்கள் எல்லோரும் செய்கிறாள். பிராட்டி என்ன, நீளா பிராட்டி என்ன, எல்லாரும் புருஷகாரம் செய்து சேர்த்து வைக்கிறவாளா இருக்கா. அவர்கள் கூட்டத்துக்கு தலைவியாக இருக்கிறாள் பெரிய பிராட்டியார். அதனாலே பெரிய பிராட்டியாரை மற்ற பிராட்டிமார் பேரை இட்டு அழைத்தாலும் பொருந்தும். பின்னாய் என்றால் என்ன, நப்பின்னையே உமக்கு அவயவஸ்தானத்திலே இருக்கக்கூடியவன். நப்பின்னை எப்படி கிருஷ்ணாவதாரத்திலே புருஷகாரம் செய்து சேர்த்து வைக்கிறாளோ அதே போல ராமாவதாரத்திலே புருஷகாரம் செய்து சேர்த்து வைக்கக்கூடியவளே என்று சீதையை மறைத்து தெரிவிக்கிறாள். இவ்விடத்திலே மெழுந்த வாரியா பார்த்தா நப்பின்னையை காட்டுகிறா போல இருக்கும். உள்புகுந்து பார்த்தால் சீதா பிராட்டியை மறைத்து காட்டுகிறாள். நப்பின்னாய், நப்பின்னையே நீ நமக்கு காரியம் செய்ய வேண்டும் அழைக்கிறாள் ஆண்டாள். இடத்துலதான் ஒரு விசாரம் ஏற்படுறது. ஆண்டாள் நேரா இப்படி சீதை காலில் விழறாளே, சீதா பிராட்டிய தேவரீர் காரியம் பண்ணணும்னு சொல்றாளே, சீதைக்கு புருஷகாரம் வேண்டாமா? ராமனுக்கு புருஷகாரம் சிபாரிசு செய்யறா சீதைன்னு சொல்லியாச்சு. சீதைக்கு யாராவது புருஷகாரம் செய்ய வேண்டாமா? யாரையாவது முன்னிட்டு கொண்டு சீதையை பற்ற வேண்டாமா என்று கேட்டாள். வேண்டாம்னு சொல்லிட்டான். நெருப்பு இருக்கு, நல்லா வெந்நீர் இருக்கு, வெந்நீருக்கு தண்ணீர் வேண்டும். வெந்நீர் ரொம்ப சூடா இருக்கு, அதை இன்னும் குளிர வைக்க வேண்டும் தான் நல்லா தண்ணீரை விட்டா வெந்நீர் தண்ணீர் வருது.
தண்ணீருக்கு தண்ணீர் வேண்டுமோ, தண்ணீரை குளிர்ப்பிக்க வேண்டும், அதுக்கு யாரோ தண்ணீர் விடுவாள். அதே போலத்தான் எம்பெருமான் கோபத்தோட இருக்கான், அவனை குளிர வைப்பதற்கு சீதா பிராட்டி வேண்டும், பெரிய பிராட்டியார் வேண்டும். பெரிய பிராட்டியாரை குளிர்ப்பிப்பதற்கு யாராவது வேண்டுமோ, ஒருத்தரும் வேண்டாம். பெரிய பிராட்டியால் இயற்கையிலேயே குளிர்ந்த சுபாவத்தோடு கருணையோட கூடியிருக்கிறாள். அவளுக்கு புருஷகாரம் என்பதே தேவையில்லை, ஸ்வதகா புருஷகார பூத்தையா இருக்கிறாள், இயற்கையா புருஷகார பூத்தையா இருக்கா. எம்பெருமானுக்குத்தான் புருஷகாரம், பிராட்டி வேணுமே தவிர பிராட்டிக்கு புருஷகாரம் என்பது வேண்டியதே இல்லை. இவ்விடத்திலே பார்க்கணும்னா ராமாயணத்திலே பார்க்கணும். ராமாயணத்திலே அனுமான் லங்கைக்கு போனான். லங்கையில எல்லா இடத்துலயும் சீதையை தேடினான், எங்க இருக்கான்னு தெரியல. அதனால எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தான். தேடி பார்த்து ராவனுடைய அந்தப்புறத்துக்குள்ளே நுழைந்தான். ஒவ்வொரு பெண்களா எல்லா பெண்களையும் தேடினான். இவர்கள் எல்லாம் படுக்கையில படுத்துட்டு இருக்கா. பெண்கள் எல்லாம் சில பேர்லாம் ராவன் இடத்துல மிகுந்த ஈடுபாட்டினாலே ராவணனோட ஆனந்த அனுபவத்தை செய்து கிடக்கிறார்கள். எல்லாம் வஸ்திரம் எல்லாம் அலங்கோலமா இருக்கு, இன்னும் சரியா இல்ல, அப்படி படுக்கையில கிடக்கிறான். எல்லாரையும் பார்த்தான். எல்லாரையும் பார்த்துட்டு வெளில வந்தான். யாருமே கிடைக்கல என்று அனுமான் வெளில வந்துட்டு தன்னை பத்தி தானே கொண்டாடினா அனுமான், பா பேஷ் பேஷ் தன் தலையில தானே அப்படி தட்டி கொடுத்துடும். நம்ம போல கிடையாது, எப்படிப்பட்ட பிரம்மச்சாரி நாம், உண்மையிலேயே நாம தான் பிரம்மச்சாரி. இவ்வளவு பெண்ணை பார்த்த காலத்திலேயும் இவர்கள் எல்லாம் இப்படி வஸ்திரம் எல்லாம் சரியாமல் இல்லாமல் எல்லா பெண்களை பார்த்த போதும் ஒரு பெண்ணிடத்துல கூட நமக்கு ஆசையே வரலை. நம்ம போல பிரம்மச்சாரி கிடையாது. பிரம்மச்சாரின்றவன் முதல்ல தன்னைத்தானே பிரம்மச்சாரி நம்பணும், அப்புறம்தான் மத்த பேர் பிரம்மச்சாரின்னு சொல்லுவான். இவருக்கே தன்னை பத்தி நம்பிக்கை இல்லை அப்படின்னா மத்த பேர் சொல்ல மாட்டான். என்ன தன்னை பத்தி நல்லா நம்பிக்கை இருக்கு, நம்ம தான் பிரம்மச்சாரி அப்படின்னு கொண்டாடிட்டு பிற்பாடு கடைசியா ஒரு இடத்துல நுழைந்தால் இடத்துல ராவணன் இருக்கான். ராவணன் பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. பார்த்தானோ இல்லையோ, ரொம்ப அழகா இருந்தா, இந்த அழகா இருந்தா. பார்த்த உடனே இவ்வளவு அழகா இருக்காளே, இவள் தான் சீதை முடிவு பண்ணா. ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது. ஓடினான், அங்குமிங்கும் ஓடினான், குதித்தான். குரங்கல்லவா, அதனால குதித்தான், அங்குமிங்கும் குதித்தான். நேரா குடுகுடுன்னு பக்கத்துல பெரிய சுவர் இருந்தது. சுவர் மேல குடுகுடுன்னு ஏறினான். ஏறி அங்கேயிருந்து மேலேருந்து கீழே குதித்தான். ஆனந்தம், ஆனந்தத்தினால இந்த செவுர் மேலே ஏறினார். மேலே இருந்து கீழே குதித்தான். வால்மீகி தெரிவிக்கிறார், சுச்சும் பபுச்சும். வால்மீகி தெரிவிக்கிறார், மாலை எடுத்தான், எடுத்து முத்தம் கொடுத்துட்டான். குரங்குகளுக்கெல்லாம் அது ஒரு பழக்கம் உண்டு. குரங்குகளுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டதுன்னா முதல்ல வால்ல முத்தம் கொடுக்கும். அதே போல எடுத்தான் அனுமான், வாழை எடுத்தான், வால்ல முத்தம் கொடுத்துட்டான். இப்படி எங்கும் எங்கும் ஓடினான், எல்லா காரியத்தையும் பண்ணான். பண்ணிட்டு இருந்தவன் திடீர்னு நின்னான், தலையில கை வச்சுனான். ஐயோ, இப்படி போய் எடுத்து, இப்படி போய் தவறாக நாம் நினைப்போமா? ராவணன் பக்கத்துல போய் சீதை படுத்துட்டு இருப்பாளா? அவன் பக்கத்துல போய் சீதை படுத்துட்டு இருப்பாளா? கிடையவே கிடையாது. இவள் மண்டோதரியாக இருக்க வேண்டும், தவறு செய்தோம் நினைத்தான். போனான். இப்படி சீதை கிடைக்கலையே, எங்கு தேடியும் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டான். வருத்தப்பட்டு கீழே அப்படியே உட்கார்ந்துட்டான். இவ்வளவு நேரம் அகங்காரத்தோட அப்படி அங்குமிங்கும் சுத்தின்னு இருந்தா, நாம் சீதையை கண்டுபிடித்து விடலாம், நம்முடைய பலத்தாலே கண்டுபிடித்து விடலாம் என்று நினைத்து லங்கை முழுவதும் தேடினான். கிடைக்கவில்லை. அதனால கடைசியில விழுந்தான், ஒரு இடத்துல விழுந்தான். கையை கூப்பினான், நமோஸ்து ரஹமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேப்யஹ நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேப்யஹ. அவன் அனுமான் தெரிவித்த அற்புதமான ஸ்லோகம். நமோஸ்து ரஹமாய சலக்ஷ்மணாய, ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரையும் வணங்குகிறேன். தேவ்யை ஜதஸ்யை ஜனகாத்மஜாயை, சீதா பிராட்டி அவளையும் வணங்குகிறேன் தெரிவித்தான். சீதையே, தேவ்யை ஜதஸ்யை, தேவியே உம்மை வணங்குகிறேன். ஜனகாத்மஜாயை, ஜனகன் பெற்ற பெண்ணான உம்மை வணங்குகிறேன் தெரிவித்தான். இடத்துல ஒரு சூக்ஷ்மம் இருக்கிறது. அனுமான் இருக்கானே, விரும்ப ஜனகாத்மஜாயின்னு சொல்லணும். எதுக்காக இவ்விடத்துல ஜனகாத்மதின்னு சொல்லணும்? சீதைக்கு பல பேர் இருக்கு, அவ்வளவோ திருநாமங்கள் இருக்கிற சீதா பிராட்டிக்கு. அப்படிப்பட்ட பேரை எல்லாத்தையும் விட்டுட்டு ஜனகாத்மஜாயை, ஜனகன் பெற்ற பெண்ணே தெரிவித்தான். ஏன் சொன்னான்னா, பிராட்டியே, ஜனகனுக்கு நீர் எப்படி உம்மை காட்டி கொடுத்தீரோ அதை போல எனக்கும் காட்டி கொடுக்கணும். என்னாலே தேடி உம்மை கண்டுபிடிக்க முடியவில்லை, நீரேதான் உம்மை காட்டி கொடுக்கணும் தெரிவித்தான். ஜனகன் என்ன பண்ணான்? யாகத்துக்காக யாகம் பண்ண வேண்டும் நினைத்தார். யாக பூமியை உழ வேண்டும். யாக பூமியை ஏரை வைத்துக் கொண்டு உழ வேண்டும். என்று தெரிவிக்கிறார்களே, நன்னா உழ வேண்டும், உழுது அந்த இடத்தை எல்லாம் சமமாக்கணும். யாக பூமியை உழுது கொண்டிருந்தார். உழக்கூடிய காலத்திலே அப்பொழுது நடுவிலே ஒரு பெட்டி தட்டித்து. பெட்டி தட்டினவாறு, என்னடா ஏதோ ஒரு பெட்டி தட்டுறது. அந்த பெட்டியை திறந்தால் அதிலே சீதா பிராட்டி இருந்து அழகா இருந்தால் இந்த குழந்தையை எடுத்து வளர்க்க வேண்டும் நினைத்தார். சீதா என்ற அந்த ஏர் போகக்கூடிய பாதை இருக்கே, அந்த பாதைக்கு சீதான்னு பேர். அதனாலே
இவளுக்கு சீதான் அந்த ஏர் போகக்கூடிய பாதையிலே கிடைத்தபடியாலே இவளுக்கு சீதான்னு பேர் வைத்தான் ஜனக மன்னவன். வளர்த்து வந்தான். அதனால சீதா விராட்டி ஜனகனா தேடி கண்டுபிடிச்சான். அவனுக்கு தானே தன்னை காட்டி கொடுத்தாள் சீதா பிராட்டி. எப்படி நீரே உம்மை ஜனகனுக்கு காட்டி கொடுத்தீரோ அதே போல எனக்கும் நீரே உம்மை காட்டி கொடுக்க வேண்டும்னு கண்ணை மூடி பிரார்த்தித்தார். பிரார்த்தித்து கண்ணை திறந்தானோ இல்லையோ உடனே அசோகவனம் கண்ணில் தென்பட்டது. அவனிடத்துல புகுந்தான், சீதையை கண்டான்னு விருத்தாந்தம் பார்க்கிறோம். அப்பிராட்டியை அவளே தான் காட்டி கொடுக்க வேண்டும். பிராட்டிக்கு ஒரு புருஷகாரம் என்பது தேவையில்லை, அவளே தன்னை காட்டி கொடுக்கிறாள் பிராட்டி என்பதுதான் பிராட்டிக்குண்டான பிரபாவம். இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பிரபாவம் பூர்வர்கள் காட்டுகிறார்கள். நமஸ்து ராமாய சலக்ஷ்மணாயான்னு தொடங்குற ஸ்லோகம் இருக்கே, இந்த ஸ்லோகம் ஞாபக சக்தியை அதிகமாக்கும். நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருந்தேன். நன்னா ஞாபக சக்தி, நன்னா விஷயங்கள் எல்லாம் நன்னா ஞாபகம் இருக்கும். ஏதாவது படித்தார்கள், பாடம் எல்லாம் படித்தா அப்படின்னா நல்லா ஞாபகம் இருக்கும். ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடிய ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு பிரபாவங்கள்லாம் தெரிவிக்கிறார்கள் முன்னோர்கள். என்னுடைய பாட்டனார் இந்த உபன்யாசத்தை சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஸ்லோகமானது நன்னா ஞாபக சக்தியை வளர்க்கும். இந்த ஸ்லோகத்தை நித்தியம் சொன்னீர்கள்னு சொன்னா நன்னா உங்களுக்கு நன்னா ஞாபக சக்தி இருக்கும்னு சொன்னேன். சொன்னவாறே உபன்யாசம் எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே ஒரு சுவாமி அவர் இடத்துல வந்தேன். இது சுவாமின்னு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தீர், இந்த ஸ்லோகத்தை சொன்னா ஞாபக சக்தி நன்னா வளரும்னு சொன்னீர், ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்லோகத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார். கேட்ட உடனே ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்லோகத்தை சொன்னா ஞாபக சக்தி வரலாம், ஸ்லோகத்துக்கு மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஸ்லோகம், அதை ஞாபகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஸ்லோகம், அதை போல உண்டா? அதெல்லாம் கிடையாது. ஸ்லோகத்தை உரு போட்டு வச்சுக்கணும், தன்னுடைய அந்த ஸ்லோகம் வழிகாட்டும். என்னுடைய தாத்தா தெரிவித்தார். பிராட்டியை போல் எப்படி பிராட்டி எம்பெருமானுக்கு புருஷகாரம் பிராட்டியா இருக்கா, பிராட்டிக்கு இன்னொரு புருஷகாரம்ன்றது வேணுமா? அவளுக்கு ஒரு புருஷகாரம் அவளுக்கு ஒரு புருஷகாரம்னு வேணுமோ? கிடையாது. பிராட்டியே இயற்கையா புருஷகாரமா இருக்கா. அதே போலதான் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொன்னா ஞாபக சக்தி வளரும். அதுக்காக இந்த ஸ்லோகத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஸ்லோகம் உண்டா? அது போல கிடையாது. ரசமாக தெரிவித்தார்னு சேர்த்து தெரிவிப்பர் பிரசங்காது விண்ணப்பிக்கிறேன். அதனால பிராட்டிக்கு புருஷகாரம்ன்றது கிடையாது, இயற்கையா புருஷகார பூதையா இருக்கா. அப்படிப்பட்ட புருஷகார பூதையான பிராட்டியை எழுப்புகிறாள் என்றால், எழுத்திரு பிராட்டியே மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடதிரவாய். என்ன குழல், என்ன குழல்! சர்வகந்தகா, எல்லா வாசனையோடையும் கூடியிருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானையே பிச்சேற்றும்படியான குழல், அவனே ஈடுபட்டு மயங்கி மோகிக்கும்படியான குழக்கற்றையோட அல்லவா கூடியிருக்கிறாய். குழலி கடதிரவாய், நீ வாசலை திறக்க வேண்டும். வந்தெங்கும் கோழி அழைத்தனகாற்று, எல்லா இடத்திலேயும் கோழி வந்தது, வந்து கூவித்துன்னு தெரிவிக்கிறாள். கோழின்னு சில பேரை காட்டுகிறாள் ஆண்டாள். யார் கோழி, யாரை கோழின்னு சொல்றா? மேலே உள்ளே செந்தாமரை கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திறவாய்னு சொல்றாளே, சீதா வந்து திறந்தாளா இல்லையா? என்ன பிரபாவம் சீதைக்கு, என்ன பிரபாவம் ராமனுக்கு, என்ன பிரபாவம்? ரெண்டு பேரும் எப்படி அடியார்களை ரட்சிக்கிறார்கள் இத்தியாதியான விற்த்தாந்தங்களை எல்லாம் நாம் எப்படி இவர்களை பற்றினால் சுகமாக இருக்கலாம் இத்தியாதியான மேலே ஆண்டாளினுடைய பாசுரங்களினுடைய அர்த்தங்களை எல்லாம் நாளை தினம் இந்த கோட்டியிலே அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் எத்தின்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குடல் நப்பின்ன கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் வைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தன போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவ மண்ணு தகவு ஏலோர் என்பாவாய். அண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், திம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம். திருவாடி பூரத்து சகத்துதித்த ஆழ்வாழியே, திருப்பாவம் பதும் செப்பினா ஆழ்வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே, பெரும்போதோர் மாமணிக்கு பின்னான ஆழ்வாழியே, 140 மூக்குழைத்த ஆழ்வாழியே, இரரங்கற்கேகன் நிமுகந்தளித்த ஆழ்வாழியே, வருவாரும் திருமல்லி மலனா அடிவாழியே, அன்புதுவ நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.